அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை முன்னின்று தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ரெக்ஸ் மோகன்குமார் அவர்கள். இவர் மனிதவள மேம்பாட்டு வல்லுநர் ஆவார். இவரை இந்த நிகழ்ச்சியை நடத்தி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, சுமார் 10 வல்லுநர்கள் பல்வேறு ஃபீல்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் நிர்மலா குமாரிலிருந்து ஆரம்பித்தோம். ரொம்ப அழகா அவங்க வந்து மண் வளத்தை மேம்படுத்தி அதை சொன்னாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பகிர்வானது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு பகிர்வா இருந்தது. இந்த ஒரு துறைகளே பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்புடைய ஒரு 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 யதார்த்தமா அமைந்த ஒரு தொடர்பா இது இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு வந்து நம்ம தேடி போய் நம்ம யாரையும் கூப்பிடல. நமக்கு கிடைத்த அந்த வல்லுநர்களை நாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது இந்த வல்லுநர்களே சரியாக அந்த உணவு சங்கிலி, அந்த மனித சங்கிலி, அந்த இயற்கை சங்கிலிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துறை சார்ந்த ஒரு வல்லுநர்லாம் வந்து கிடைத்தது ஒரு இறைவன் செயல். சோ நான் இப்போ ஒரு முதல் கேள்வியாக டாக்டர் நிர்மலா குமார் அவர்கிட்ட வைப்பது என்னவென்றால், இந்த காய்கனி முதல்ல இருந்த சுவை இப்ப இல்லைன்னு ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஏசுரத்னம் தாத்தா அவர்கள் வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் முன்னுதாரணமான ஒரு மனிதர். அவர் வந்து ஆசிரியரா வேலை செய்து கொண்டு அவர் வந்து விவசாயமும் செய்து கொண்டிருந்தார். அவர் வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு நிலத்துல வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உழைத்து விட்டு வந்து குளித்த மறுநிமிடம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு ஆசிரியர் பணி செய்வார். மீண்டும் சைக்கிள்ல வரப்ப நேராக நிலத்துக்கு போயிட்டு 2 மணி நேரம் நிலத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார். அப்போ அவரோட நாங்க வந்து போயிருக்கோம், நிலத்துக்கு போயிருக்கோம். நிலத்துல போயிட்டு நாங்களும் களை எடுத்திருக்கிறோம். வாழை மட்டைகளை வந்து வெட்டி கொடுப்பாங்க. வாழை தாறுல கொண்டு போய் நாங்க வித்துட்டு வந்திருக்கிறோம். நானும் எனது மாமாவும் போய் வித்துட்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி நாங்க அந்த ஒரு விவசாய சுழற்சியில நாங்களும் சின்ன வயசுல வந்து ஈடுபட்டது எனக்கு மனசுல ரொம்ப பசுமையா இருக்குது. அப்போ வந்து அந்த வாழைப்பழம் விற்கிறப்ப வந்து நாங்க ஒரு கூடை ஃபுல்லா கொண்டு போவோம். ஒரே ஒரு ட்ரெயின்லயே அந்த வாழைப்பழம் ஃபுல்லா நாங்க வித்துட்டு வந்துருவோம் நாங்க. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிட்டாங்க. ஏனென்றால் சுவை. இப்ப பாத்தீங்கன்னா நான் சமீபத்துல தள்ளு வண்டியில பாத்தீங்கன்னா அநேக விதத்துல வாழைப்பழங்கள் இருக்கிறது. அங்க போய் நாங்க கேட்கிறப்ப ஒரு சிலர் இந்த வயதான தாத்தா பார்கள் சொல்லுவாங்க, ஐயா நீங்க இந்த எல்லா வெரைட்டியும் இருக்கு, இந்த வெரைட்டில வந்து எந்த வெரைட்டி சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடலுக்கு வேண்டிய ஒரு சத்து கிடைக்காது. ஆனா சுவைனா கொஞ்சம் இருக்கலாம். ஆனா அந்த நாட்டுப்பழம்னு ஒண்ணு இருக்குது, அந்த நாட்டுப்பழம் இருக்குது, அதை சாப்பிட்டு பாருங்க, சுவை அதிகமா இருக்காது, ஆனா உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுப்பழம் உண்மையை சுவை கம்மியா தான் இருக்கும், ஆனா வந்து உடலுக்கு நல்லதுன்னா அதை வாங்கி சாப்பிடும். சோ அந்த பாயிண்ட் நான் முன்வைக்கிறேன் டாக்டர் நிர்மலா குமாரி அவர்களே. சோ சுவை குறைந்து விட்டது இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதுக்கு என்ன உங்களோட தீர்வு என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். நம்ம இந்த சுற்றுலாக்கு தீர்வை நோக்கி செல்கின்ற ஒரு சுற்றுலா வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை காணலாம், எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பேசலாம். சார் நான் ஒரு 2-3 பாயிண்ட் வந்து முக்கியமானது சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம வந்து இந்த சுவைக்கு காரணமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் ரொம்ப வந்து நமக்கு முக்கியமானதுங்க. இதுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு மழை பெஞ்சோன்னையுமே ஒரு நல்ல மனம் வரும். ஸோ இது வந்து மழை நீருக்குரிய மனம் கிடையாது. ஆக்சுவலா வந்து அது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஆக்டினோமைசெட்டுங்கிறதுல வந்து நமக்கு அதோட கழிவுகள்ல மழை நீர் படுறப்பதான் வந்து நமக்கு அந்த வாசனை வந்து வருது. என்ன சொன்னீங்க சிஸ்டர்? என்ன டாக்டர் என்ன சொன்னீங்க? சார் ஆக்டினோமைசெட்ங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம மண்ணில் இருக்கும். அதாவது அதுல நிறைய வகை இருக்கு. ஆக்டினோமைசெட்ங்கிறதுல நிறைய வகை. அதுல வந்து நமக்கு அந்த தான் மழை நீர் படுறப்போ நமக்கு அந்த மண்ணுக்கு வந்து ஒரு வாசனை வரும். அந்த எடுத்தாலுமே இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப வந்து ஓரளவுக்கு சைஸ் வந்து மீடியமா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
நம்ம அந்த நறுமணமாகட்டும், சுவைக்கு உரிய உயிர் வேதியியல் பொருட்கள், அதாவது பயோகெமிக்கல்ஸ் ஆகட்டும், எல்லாமே செல்லுல தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும். அப்போ அந்த செல்லுல ஸ்டோரேஜ் ஆயிருக்கிறதே அளவுக்கு அதிகமான செல் சைஸ் இருந்தா டைல்யூட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே ஒரு அளவோட இருக்கணும். இப்ப நம்ம வந்து உரங்கள் அல்லது பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, இது எல்லாத்துக்குமே எப்படின்னா நமக்கு பழமொழியே இருக்கு. அளவுக்கு மீறி நடத்துறதே நஞ்சா என்ன ரெக்கமெண்ட் சொல்றோமோ அது மாதிரி செஞ்சாகணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வேதியியல் பொருட்களே இல்லாமலும் செய்ய முடியுமானா கஷ்டம்தான். அதனாலதான் நம்ம ஒருங்கிணைந்த உர மேம்பாடு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் நம்மளோட மனித வளத்தை பத்தியும் நான் வந்து ஒரு சின்ன சைக்கிள் எப்படி சொல்லணும்னா, நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட 2 பிரெயினே இப்ப மைக்ரோபயோம்னு சொல்லக்கூடிய நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் காரணம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து சரியான விகிதத்துல, அதாவது கெட்டது நல்லதுன்னு 2 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த விகிதாச்சாரம் மாறாம, அதாவது கெட்ட உயிரணுக்கள் இல்லாமலும் இருந்தாலும் சரி வராது. அப்போ இதுக்கு எல்லாம் எது காரணம் அப்படின்னா, நம்ம சாப்பிட மண்ணுல இருந்து நம்ம விளைஞ்சு வரக்கூடிய பொருட்களை சாப்பிடுறதுல தான் இருக்கு. இதுக்கு தான் வந்து நம்ம ரீஜனலா இருக்கிற உணவு சாப்பிடணும். அதே போல அதாவது ரீஜனல் ஃபுட். ராசு சார் கூப்பிடுங்க, உள்ள வந்தாரு. திருப்பியும் அவருக்கு அந்த இஷ்யூ இருக்குது, திருப்பியும் எக்ஸிட் ஆயிட்டாரு. அவர் எதுவும் வருத்தப்பட கூடாது, நீங்க கொஞ்சம் இல்ல I spoke to him, he'll join. உள்ள கொண்டு வந்துருங்க. Thank you sir, thank you. Go ahead sister. Dr. Kondu, go ahead. இப்போ வந்து நம்ம சீசனல் ஃபுட் அண்ட் அதே போதுல ரீஜனல் ஃபுட் தான் சாப்பிடணும்னு நம்ம இன்சிஸ்ட் பண்றதோட முக்கியமான காரணமே நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எந்த உணவுக்கு பழக்கமாய் இருக்கோ அதை தான் நம்ம ஃபீட் பண்ணணும். அப்பதான் அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து ஃபாஸ்டா வந்து டெவலப் ஆகும். இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமே வந்து சீம்பால். தாய்கிட்ட இருந்து குழந்தை பிறந்த உடனே கிடைக்கக்கூடிய சீம்பாலை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றதோட மெயின் ரீசனுமே இதுதான். அந்த குழந்தையோட வயிற்றுல ஒரு நல்ல மைக்ரோபயோம் எப்படி டெவலப் ஆகும்னா, அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சீம்பால்ல இருந்து தான் அது வந்து டெவலப் ஆகும். ஸோ இதனாலதான் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். இதை பத்தின வந்து ஒரு அறிவியல் ரீதியான நாலேஜ் இல்லாத காலத்துல நிறைய ரீஜன்ஸ்ல இன்னைக்கும் கூட பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறக்கிற அந்த மண்ணை எடுத்து, அதாவது அந்த ஊர் மண்ணை எடுத்து தண்ணியில கரைச்சு அது வந்து அந்த டீகான் பண்ணி அந்த ஒரு டிராப் வந்து தாய் மாமா வந்து வைப்பாங்க. அது வைக்கிறதோட ரீசன் வந்து எமோஷனலி இட் மே பி டிஃபரெண்ட், பட் சயின்டிபிக்கா என்னன்னு கேட்டா அந்த குழந்தை பிறக்கிற மண்ணோட நுண்ணுயிர்கள் அந்த குழந்தையோட வயிற்றுல போனாதான் அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். இததான் நம்ம நிறைய வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மண்ணுல பிறந்தா வீரம் இருக்கும், இந்த மண்ணுல பிறந்தா இப்படி இருப்போம்னு சொல்றதுக்கு எல்லாமே நான் சொல்ற ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து மேபி இட் மே பி டோட்டலி டிஃபரெண்ட். பட் எனக்கு ஜோ சார் வந்து இந்த டைட்டில் சொன்னோன்னுமே இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்கள் அதுக்குரிய அறிவியல் காரணங்களோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட மெயின் எய்மா இருந்தது. அதனால நான் இது சொல்றேன். சோ வந்து அந்த சீம்பால்ல இருந்துதான், ஏன்னா நிறைய பேரு வந்து டாக்டர் சொல்றப்ப அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சீம்பால் சாப்பிடுற குழந்தைங்க தான் வந்து பின்னாடி வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் பவரோட இருக்கும், இன்டெலிஜென்ட்டா இருக்கும் அப்படிலாம் சொல்றதுக்குரிய மெயின் ரீசன் மைக்ரோபயம். இன்றைய காலகட்டத்துல மைக்ரோபயம்ங்கிறது பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். அப்ப நம்மளும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான வகையில வந்து இந்த நாலேஜ நம்ம வருங்கால சந்ததிக்கும் சரி அல்லது விவசாயிகளுக்குமே நம்ம தெரிவிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை விட்டுட்டு எப்படி வந்து சாத்தியப்படுத்த முடியும், இது வந்து எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னா பயோஃபென்ஸ், இந்த உயிர் வேலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் வேலிங்கிறது நம்ம எல்லா வயல்லையும் வச்சிருந்தோம் அப்படின்னா மண்ணுக்கு வந்து தேவையான இந்த ஆர்கானிக் மேட்டர் போறப்ப அந்த பயோடைவர்சிட்டியோட நம்ம வந்து ஆர்கானிக் மேட்டரையும் நம்ம மண்ணுக்கு
அதான் சார், மண்ணோட ஆரோக்கியம் சம்மரியா ஒரே ஒரு பாயிண்ட் வந்து, மண்ணோட ஆரோக்கியம் தான் செடிகளோட அல்லது பயிர்களோட ஆரோக்கியம், பயிர்களோட ஆரோக்கியம் தான் மனிதர் மற்றும் அனிமல்ஸோட ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் நல்லா இருந்தா நம்ம நாட்டோட ஆரோக்கியம் அல்லது வளமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. நன்றி டாக்டர். ரொம்ப அற்புதமான உங்க ஒரு தீர்வு. உங்களோட தீர்வு என்ன என்றால், எதை செய்தாலும் அளவோடு நாம் செய்ய வேண்டும். அதை வந்து பயன்படுத்துவதாக இருக்கட்டும், நிராகரிப்பதாக இருக்கட்டும், அதை வந்து மேம்படுத்துவதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அளவோட செய்கின்ற பொழுது நாம் வளமையாக வாழ வழிவகுக்கும் சொன்னீங்க. அந்த மைக்ரோ பயோவை பத்தி ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஆழமா நீங்க போய் அதை விவரிச்சீங்க. அதுல ரொம்ப பிடித்தமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த சீம்பால் சாப்பிடுகின்ற குழந்தைகளுக்கு வந்து அந்த மைக்ரோ பயோ வந்து பாதுகாக்கப்படுகிறது. அதை தாண்டி இந்த பாயிண்ட் ரொம்ப புதுமையான ஒரு பாயிண்ட் இருந்தது. அந்த ஊர், எந்த ஊர்ல அந்த குழந்தைகள் பிறக்கின்ற அந்த ஊர் மண்ணை எடுத்து அதை கலக்கி அதை ஒரு டிராப் வந்து விடுவாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து இன்னும் அதுவும் மைக்ரோபயோ வந்து பாதுகாக்க வந்து வழிவகுக்குங்கிறது ஒரு புதுமையான ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ நாம் நமது முன்னேற்றத்தில் ஒரு தீர்வாக இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மைக்ரோபயோங்கிறத நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி வளப்படுத்தணும், மேம்படுத்தணும், அதுக்குண்டான காரணிகளை நம்ம அறிந்து அதை நாம் செய்கின்ற பொழுது இந்த மண் வளம் மேம்படும். அதே போல் அதை சார்ந்திருக்கின்ற மனித வளமும் மேம்படும் என்று அற்புதமாக டாக்டர் நிர்மலா குமார் நமக்கு பகிர்ந்தார்கள். மிக்க நன்றி டாக்டர். அடுத்ததாக இரண்டாம் பகிர்வுல வந்து நமக்கு வந்து அடுத்ததாக நம்மோட பகிர்றவங்க வந்து இந்த பயிர்களை வந்து நமக்கு இந்த மைக்ரோ பயோங்கிறப்ப வந்து டாக்டர் ஜெயராஜ் வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நான் இந்த மைக்ரோ பயோ வந்து பாதுகாக்கிறதுக்கு, இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் டாக்டர் ஜெயராஜ் உங்களால அதை ஷேர் பண்ண முடியுமா? அந்த மைக்ரோ பயம் வந்து மண்ணுல வந்து மெயின்டைன் பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணது மாதிரி எல்லா உயிரினங்களும் அந்த பயோடைவர்சிட்டி இருந்தாலே வந்து ஆக்சுவலா அந்த மண் வளம் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். ஆனா இப்ப இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சர்ல அடிக்கடி இந்த கண்டினியூஸா கிராப்பிங், சார் கூட சில மெம்பர்ஸ் சொன்னாங்க, கண்டினியூஸ் கிராப்பிங், அத ரெஸ்டே கொடுக்காம, அதாவது மண்ணுக்கு வந்து சாகுபடி, ஆமா, அடுத்தடுத்து சாகுபடி பண்ணிக்கிட்டே இருக்கனால, ரெஸ்டே கொடுக்காதனால என்ன ஆனாக்கா அதுல இருக்கிற அந்த மைக்ரோபயாம்ஸ், அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து அதனுடைய அந்த ஒரு சைக்கிள் வந்து போயிட்டு வரணும். அதனுடைய பயோகெமிக்கல் சைக்கிள் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி போயிட்டு வரணும். அந்த டைம் வந்து ஒரு ஃபேலோ, அதாவது லேண்டை வந்து ஃபேலோயிங் பண்ணணும். அது இல்லாட்டி வந்து எல்லாம் வீக் ஆயிடும். இப்ப எப்படி அந்த காலத்துல வந்து தாய்மார்கள்லாம் வந்து கண்டினியூஸா குழந்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, பட் ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப வீக் ஆயிருவாங்க. அந்த மாதிரி ஹலோ இடையில் வருவது மாதிரி நம்மளும் மன்னிக்கவும் டாக்டர், இப்போ இந்த அறிவை நாம் எப்படி பரப்புவது, எப்படி கொண்டு போய் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது? இந்த மைக்ரோ பயோங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டாக்டர் நிர்மலா குமார் அழகா எடுத்துரைத்தார்கள். அதை நீங்க எப்படி ஏற்படுதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி பாதுகாக்கப்படுது சொல்றீங்க, அது எப்படி போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி செய்வது? மக்களுக்கு வந்து அதான் நம்ம வந்து அந்த டீச்சிங் ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன், அதாவது டீச்சிங் வந்து மாணவர்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகள் இங்க இருந்து டீச்சிங் மூலமாகவும் செய்யணும். அதே போல சில ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ், இப்ப ஏற்கனவே சார் சொன்னாங்க, டிடிஏ சாரு, நிறைய இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸ் வந்து நிறைய ஒர்க் பண்றது இல்லை டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 சுச்சுவேஷன் வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல இந்த ரீசன்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் நம்ம இது எஃபெக்டிவா கொஞ்சம் டெடிகேட்டடா கொஞ்சம் செஞ்சோம்னாக்கும் நம்ம அவங்க ரீச் ஆகலாம், எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து முதல்ல லேர்னிங் பண்றாங்க, டீச்சிங் பண்றாங்க, அப்புறம் ரிசர்ச் பண்றாங்க, அதை வந்து அவங்களுக்கு வந்து டிசமினேட் பண்றாங்க எக்ஸ்டென்ஷன் மூலமாக, மீடியாக்கள் மூலமாக. அந்த டிசமினேஷன் வந்து கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி,
நீங்க உங்களோட சொல்லுங்க. பயிர்ல வந்து 1% பூச்சிகள் மட்டும்தான் வந்து பயிர்களை பாதிக்குது. ஆனா 99% பூச்சிகள் வந்து பயிருக்கு நன்மைதான் பயக்குதுன்னு சொல்றீங்க. வேற செல்வராஜ் சொல்றதை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த உரங்கள், அந்த அந்த பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் போடாம நம்ம வந்து பயிரோட முழுமையான ஒரு வளர்ச்சியை காண முடியாது, முழுமையான சாகுபடி எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ரசாயன பாதிப்புனால இந்த 99% பூச்சிகள் பாதிக்கப்படுதா, பாதுகாக்கப்படுதா டாக்டர்? அதாவது நிச்சயமாக அது பாதிக்கப்படுது. ஆனா அவரு சொன்னாரு, ஒரு செல்வராஜ் சார் சொல்லியிருக்காரு, ஒரு ஈட்டியல் பொருளாதார சேத நிலை அதை வச்சுதான் வந்து மருந்தடிக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு 5% 10% வந்து நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நம்மளுக்கு 100க்கு 100 செடியும் வந்து நம்மளுக்கு வந்து விளைச்சலை தரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. 100ல வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10% வந்து செடிகள் வந்து மற்ற உயிர்களுக்கு அது உணவாக போக வேண்டும். அப்பதான் வந்து அந்த உணவு சங்கிலி வந்து மெயின்டைன் ஆகும். அது விவசாயிகள் என்ன பண்றாங்க, நம்ம 100 செடியில வந்து ஒரு செடியில ஒரு பூச்சி சின்னதா கடிச்சா கூட உடனே மருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது வந்து தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு செடி அது கடிக்கும் போது, அந்த பூச்சி கடிக்கும் போது வேறு சில பூச்சிகள் வந்து, அதாவது பிரிடேட்டரி இன்செக்ட்னு சொல்லுவாங்க, அல்லது பாராசைட்டிக் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அதை வந்து தாக்கி அதை வந்து இயற்கையிலேயே அழிச்சிரும். அது அடுத்த லெவல் பாப்புலேஷன் கூடுறதுக்கு முன்னாலேயே இது வந்து அழிச்சிரும். ஆனா அந்த விவசாயிகள் வந்து அந்த இயற்கையான நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னாலே வந்து என்ன பண்ணிடுறாங்க, மருந்து அடிச்சிடறாங்க. இப்படி மருந்து அடிக்கும் பொழுது, விஷ மருந்துகள் அடிக்கும் போது இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து இறந்து போயிடுறதுனால, அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து ஏன்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளினுடைய உருவங்கள் வந்து அதிகமா சிறுசாக இருக்கும். அதாவது ஈஸியா வந்து அது ஒளிஞ்சுக்கிறோம், மறைஞ்சுக்கிறோம். அதுல வந்து மருந்து விழுகாது, அது தப்பிச்சுக்கிறோம். அதனால வந்து அது வந்து வேகமாக இதெல்லாம் செத்த பிறகு, இயற்கை எதிரி பூச்சிகள்லாம் செத்த உடனே அவங்க எல்லாம் வேகமாக வந்து அதிகமாக உற்பத்தியாகி அதிகமான சேதத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், சில நுட்பங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம எந்த விதமான, அதாவது இயற்கையான பூச்சி மருந்தாலும் சரி, செயற்கையான பூச்சி மருந்தாலும் சரி, அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்த வேண்டும். அதுக்கு வேண்டிய சில அந்த அறிவுகளையும் அந்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம கற்பிக்க வேண்டும். அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டும். டாக்டர் ஜெயராஜ், ரொம்ப அழகான பகிர்வுகளை நீங்க எடுத்துரைத்தீர்கள். உங்கள்கிட்ட முக்கியமா இந்த பாயிண்ட் ரொம்ப எனக்கு பிடித்த பாயிண்ட் என்ன என்றால், நாம் சாகுபடியில் 100% எதிர்பார்க்க கூடாது, 90% எதிர்பார்க்க வேண்டும். மீதி 10 விழுக்காடுகள் அந்த பூச்சிகளும் விலங்குகளும் சாப்பிடுவதற்கு விட்டுவிட வேண்டும் அப்படின்னு நீங்க அழகா சொல்லிக்கிறீங்க. ஆனா வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிம்பாங்க, நமக்கு வந்து வேண்டிய பொருளாதாரத்தை வேண்டிய அந்த ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து 100% வந்து நம்ம சாகுபடி பண்ணாதான் கிடைக்குங்கிற நிலைமை இருக்கு. ஸோ அத அடிப்படையில பாக்குறப்போ வந்து இந்த நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து வலுவான ஒரு பாயிண்ட். ஏனென்றால் அந்த பயோடைவர்சிட்டியில வந்து அந்த 10% அந்த பயிர்களை பூச்சிகள் சாப்பிடுவதற்கு விட்டால்தான் அந்த உணவு சங்கிலி, விலங்கு சங்கிலி காப்பாற்றப்படுதுன்னு சொன்னீங்க. அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த ஊடகங்களுக்கும், இந்த அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும், தொழில் சார்ந்த முன்னேற்றத்துக்கும் உரிய அதை ஒரு பொறுப்பாக வைத்துவிட்டு அடுத்த நபருக்கு நாம் செல்கின்றோம். அடுத்த நபர் சமூக கண்ணோட்டத்தோட நம்ம இப்ப 2 பேர் நம்ம வந்து ஒருத்தர் பயோ டைவர்சிட்டியில இருக்கிற அந்த மைக்ரோபயோ பத்தி பேசுறாங்க, அந்த மைக்ரோபயோ எப்படி பாதுகாக்கப்படுது பேசுறாங்க. இதன் மூலமாக நம் சமூகம் எவ்வாறு பயனடைகிறது பற்றி திருவாளர் சுரேஷ் அவர்களை மீண்டுமாய் அழைக்கின்றேன். சுரேஷ், உங்களோட இறுதி பகிர்வாக நீங்க கொடுக்க வேண்டிய தீர்வுகள், இப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழல், பாதிக்கப்பட்ட சூழல், ஆனால் மைக்ரோபயோ என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், அது நம்ம வந்து சாகுபடி குறைந்தாலும் அது நன்மையே அப்படின்னு வந்து டாக்டர் ஜெயராஜ் சொல்லிக்கிறாங்க. இப்போ இதன் அடிப்படையில் சமூக கண்ணோட்டத்துல உங்களோட கருத்தை நீங்க பகிருமாறு, ஒரு தீர்வா கொடுக்குமாறு நான் உங்களை அழைக்கின்றேன். முதல்ல சொல்றதுக்கு முன்னால இந்த சமூக கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எக்கானமிக்ஸ் என்பதை எப்படி பாக்குறாங்கன்னா 5 கேபிட்டல் சொல்றாங்க. இது மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய டாபிக் தான்.
இருந்தாலும் 5 டாபிக் சொல்றாங்க. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கேபிட்டல், அதாவது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். 2வது நேச்சுரல் கேபிட்டல், இயற்கையிலே நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள். 3வது சோஷியல் கேபிட்டல் கம்யூனிட்டி, ஹியூமன் கேபிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல். இந்த பிசிக்கல் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த தொழில் மேம்படுத்துவதற்கான ரோடு, கொள்முதல் பண்ற இடம், விவசாயம், அது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது 5 கேபிட்டல் இது. ஸோ பொலிட்டிக்கல், ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்ஸ், பிசிக்கல் ரிசோர்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம 2 பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், சட்டங்களை பற்றியும் இதை பற்றியும் பேசிட்டு இருக்கோம். இதை தவிர நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 5ம் வந்து ஒரு ஸ்பைடர் டயக்ராம்ல போட்டு பார்த்தீங்கன்னா சரிசமமான விதத்தில் இருந்துச்சுன்னா ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம காடு அழிக்கிறத பற்றி ஒரு வல்லுநர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ காடு அழிக்கப்படும் பொழுது சிதம்பரம் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, காடு எவ்வளோ கழிக்கிற போது நேச்சுரல் ரிசோர்ஸ் குறையும் போது நேச்சுரலி அது வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ நம்ம தமிழில் முன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சின்னு பிரிச்சிருந்தாங்க. ஸோ அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு அந்தந்த நிலத்துக்கு வந்து எப்படியான விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்கள் பேரிடர் மேலாண்மையில் கூட அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து சுனாமி வந்தால் கடல் பகுதியில் தான் வரும், நெய்தல் பகுதியில் தான் வரும், லேண்ட்ஸ்லைடு வந்து மலைகளில் தான் வரும். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட அந்த பழமையை சேர்த்து பார்க்கும்போது இன்னைக்கு பேரிடர் மேலாண்மையில் கூட ஒவ்வொரு தொழிலுக்கும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒன்றுக்குமே வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். ஆக நான் சொல்ல வர்றது என்னன்னா, பழமைங்கிறத வந்து நம்ம புதுசாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சொன்ன வல்லுநர்கள் சொன்ன பல விஷயங்கள்ல பழமையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். குறிப்பாக டாக்டர் நிர்மலகுமார் வந்து சீம்பால் பற்றி சொன்னாங்க. அது ரொம்ப அற்புதமான விஷயம். மண் வாசனையாக நம்ம பேசுகிறோம். அது மைக்ரோ ஆர்கன், அது வயிற்றுக்குள்ளே போய் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கன் தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்குது. அதனால தான் ஆந்திரானா வந்து காரம், இந்த ஊர்னா பஞ்சாப்னா இப்படி, இங்கே ஸ்வீட் சாப்பிட்றான்னு சொல்றதுக்குலாம் அந்த அடிப்படையில் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபயோட் தான். ஸோ ரொம்ப அருமையான விஷயம். சுரேஷ், ஒரே ஒரு பாயிண்ட் நிறுத்துறேன். இப்போ இந்த தலைமுறை, அடுத்து வருகிற தலைமுறைன்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் இருக்க தலைமுறை இந்த ஜென் ஜீங்கிறாங்க அந்த தலைமுறை, அடுத்து வர வந்து ஆல்பாங்கிறாங்க அடுத்த தலைமுறை. இது எல்லாமே வந்து they are all ignoring the natural food. They are all gone beyond pizza, burger, KFC chicken, அப்படி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற, இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட்க்கு அடுத்து என்ன ஒரு வார்த்தை வரப்போகுதுன்னு தெரியல, அது மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை மாற்றம் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல நாம் எவ்வாறு இந்த விவசாய சூழலையும் அதற்குண்டான அறிவையும் நாம் பாதுகாக்க போறோம், எப்படி கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதா மாத்த போறோம்? அவங்க அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சமூகத்துல உங்க தீர்வு, உங்க சஜஷன், இந்த மக்களுக்கு, இந்த வருங்கால சமுதாயத்தை நாம இந்த விவசாயத்தை மதிக்க வைக்க முடியுமா? அவங்களாம் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸே பார்க்காதவங்க. நெல்ல போய் என்னோட பொண்ணு வந்து என்னை வந்து ரொம்ப வியப்புக்குள்ளாக்குனது என்னன்னா, நான் ஒரு பனை மரத்தை காமிச்சு இந்த மரத்தோட பேர் என்ன கண்ணுன்னு கேட்டேன். அவங்க வேப்ப மரம்னு சொன்னாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எனக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்துச்சு. ஸோ அப்ப இருந்து என்ன பண்ணேன், மாடி தோட்டம் போட ஆரம்பிச்சேன். மாடி தோட்டம் போட்டு ஒவ்வொரு செடியும் எப்படி வளருது அப்படின்னு சொல்றது என் பொண்ணுக்கும் பையனுக்கும் நான் காமிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு பனை மரத்தை வந்து தென்னை மரம்னு சொன்னா கூட நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு போயிருப்பேன். ஆனா பனை மரத்தை பார்த்து வேப்ப மரம் சொன்னப்பதான் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம எனக்கு வேர்த்துருச்சு. அப்படின்னு சரி, நாங்கெல்லாம் நம்ம வளர்ந்த காலத்துல, நானு செல்வராஜ் எல்லாம் வளர்ந்த காலத்துல மரத்திலேயே தான் இருப்போம். அது ஆண் பெண் வித்தியாசமே இல்லாம மரத்துல இருப்போம். ஏறாத மரமே இல்லை ஊர்கள்ல. அப்படி இந்த நிலை மாறி இப்ப மரத்துல ஏறுற கலையே மறந்துட்டாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிவு போனாக்க தென்னை மரத்துல இருக்கிற அந்த தேங்காயை பறிக்கிறதுக்கு வந்து ஏறி யாரும் பறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெட்டிட்டு பறிச்சு வைப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்தாலும் வரலாம். ஏன்னா மரம் ஏறும் கலையை மறந்து விட்டார்கள் மனிதர்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த விவசாய அறிவையும் இந்த மாதிரி விவசாயத்தை பாதுகாக்கிற அந்த சூழலையும் நான் எப்படி அந்த அறிவை பாதுகாக்க போறோம், அடுத்த தலைமுறை ஏற்றுக்கொள்ள வைக்க போறோம், அதை பத்தி ஒரு நீங்க கார்பரேட் ட்ரெயினர், உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு கார்பரேட்ல இருக்கக்கூடிய சில நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு விவசாயம் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ண முடியுதுன்னா, நீங்க வந்து இந்த வல்லுநரோட உதவியோட நீங்க கார்பரேட் ட்ரைனிங் போகும்போது அவர்களுக்கு வந்து 2வது இப்போ நிர்மலாகுமாரி மேடம் ப்ரொஃபஸர் கேட்டிங்கன்னா, இந்த மில்லட்லேயே எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணலாங்கிறத நம்ம கம்பைன் பண்ணோம்னா, அவனை பொறுத்தவரை ஃபாஸ்ட் ஃபுட்டை உடனே எடுத்து சாப்பிடணும். குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றிலாம் சாப்பிட்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் அதே ஃபாஸ்ட் ஃபுட்டை இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட நம்ம பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது அவனுக்கு சத்து போய் சேரும். 1. 2வது, பனை மரத்தை பற்றி சொன்னீங்க. சாயந்தரம் கூட ஒரு வெபினாரில் நான் பேசினேன். இன்றைக்கு தமிழ் வந்து 2000, 3000, 4000 வருடங்கள், 5000 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் இன்னைக்கு நம்ம கையில் எப்படி வந்து நினைக்கிறீங்க? பனை ஓலையில் எழுதுனதுனால. இன்னைக்கு பனை ஓலை வந்து அதில் எழுதி வச்சிருந்து அதை மாறி இன்னைக்கு பிரிண்டிங்கில் வந்திருக்கு.
பனைமரம்ங்கிறது தண்ணி ஒரு இடம் ஊற்றினாலே போதும். நட்புக்கு சொல்லுவாங்க இல்லையா, வாழை மரம் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். தென்னை மரம் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா எவ்வாறு எடுத்து சொல்ல போறோம், அடுத்த தலைமுறை அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வைக்க போறோம்? நீங்க நம்ம சொல்லிக் கொடுக்கறத பொறுத்து இருக்கு. ரெண்டாவது நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட 60 காலத்துல இப்ப பேசினேன் கிளைமேட் சேஞ்சுக்கு. நிறைய மாணவர்கள் வந்து கிராமப்புறங்கள்ல செமி அர்பன்ல விவசாயத்தை பத்தின விவசாயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம அதை குரூம் பண்றது இல்லை. இப்ப என்னன்னா மார்க் வாங்குறது ஒரு கூட சொன்னாங்க, மார்க் வாங்குறது, ஃபர்ஸ்ட் வர்றது, இதை தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இதை தாண்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு இது வைக்கணும். இப்ப இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் மாதிரி இந்த மாதிரி கிளப்புகள் காலேஜ்ல நீங்க ஆரம்பிக்கலாம். பைட்ட நீங்க பார்த்துருப்பீங்க, ட்ரிச்சியில வந்து நம்ம பிஷப் வீவர் காலேஜில் கிட்டத்தட்ட 20 குரூப்புங்க வந்து 20 கிளப்புங்க வந்து அக்ரிகல்ச்சரை சார்ந்தே வச்சிருக்காங்க மாணவர்களுக்கு. ஸோ அதை கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கார்பரேட் மூலமாக நீங்க ப்ரொமோட் பண்ணதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். தேங்க்யூ சுரேஷ், மிக்க நல்ல பகிர்வு. நாம் ஒரு கார்பரேட் ட்ரைனிங் மூலமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு நாம் அந்த அறிவை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பது அற்புதமா எடுத்துரைத்தீர்கள். அதை நம்ம செய்து காண்பிப்போம். இந்த ஒரு முயற்சி தொடர்கின்ற பொழுது மேலும் இந்த மாதிரி ஒரு காணொளி பகிர்வுகளை நாம் அடுத்த தலைமுறை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க நம்ம இன்வைட் பண்ணணும். நம்ம ஜோ சாருக்கு அந்த ஒரு ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். நம்ம வீடுகளில் இருக்கிற நம்ம குழந்தைகளை உட்கார வச்சாலே போதும். நம்ம வந்து யாரோ குழந்தைகளை உட்கார வைக்கணும் அவசியம். நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம காணொலியில பங்கெடுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை வைத்து அவர்களை உட்கார வைத்தாலே நாம் ஒரு 25-30 பேர் இந்த கலந்துகிட்ட 60 குழந்தைகளுக்கு அந்த அறிவை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த நேரத்துல வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆல் த சிக்கன்ஸ் அண்ட் lamb and whatever it is. ஸோ அந்த நம்ம வெட்டினரி டாக்டர் வெள்ளைசாமி என்னோட கேள்வி வைக்கின்றேன். டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப 20 நாள்ல சிக்கன் ரெடி ஆயிருது. ஆடுகள் எவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு வராங்கன்றது, எத்தனை பேர் வந்து இன்னும் ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்களா நாய்க்கறி சாப்பிட்றாங்களான்னு தெரியாத மாதிரி சில நேரங்கள் அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ ஒரு வெட்டனரி டாக்டரா இந்த விலங்குகள் எவ்வாறு நன்மை செய்கின்றது, இந்த விலங்கு கறிகள் இப்ப சாப்பிட்ற விலங்கு கறிகள் அது சிக்கனா இருக்கட்டும், மட்டனா இருக்கட்டும், பீஃபா இருக்கட்டும், இல்ல ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம பிரான்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் சாப்பிடுறது நல்ல உணவா நம்ம உடலுக்கு சேருதா, இல்ல அதுவும் இந்த ரசாயன இதனால அழிக்கப்படுகின்ற ஒரு வேலையை செய்யுதா? இதை பற்றி கொஞ்சம் பகிர்ங்களேன் டாக்டர் வெள்ளைசாமி. தேங்க்யூ. எஸ் சார். ஆக்சுவலா வந்து நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் தேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமல் சோர்ஸ் தான். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து எல்லாருமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள் அந்த கறி எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டாயமா இருக்கு. அதுவும் சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷனல் பழக்கம் மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. போயிடுச்சு சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலைல 4 மணிக்கு ஒரு இடத்துல மெட்ராஸ்ல பிரியாணி கிடைக்குது. அங்கேயும் கூட்டத்துல அலமோதி அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க காலங்காத்தால 4 மணிக்கு. நம்மளாம் வந்து வாரத்துல சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கறி சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறோம். ஆனா இந்த தலைமுறை அப்படி இல்லை. அவங்க நைட் 1 மணிக்கும் பிரியாணி சாப்பிட்றாங்க, 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. இளைய தலைமுறை வந்து நிறைய கலாச்சார சீர்கேடுகள் வந்து மாறிடுச்சு. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து நிறைய ஆயிடுச்சு. இதுல வந்து நீங்க நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 மாச குழந்தையில இருந்து 6 வயது குழந்தைக்கே வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து நிறைய நேரங்கள்ல சொல்லியிருப்பாங்க. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா இப்ப ஜிம்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, பயங்கர ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எல்லா விஷயமே பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த உணவு பழக்கம் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் விவசாயம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா நான் கூட பாத்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா வந்து அந்த பழைய சாதத்தை வடிச்சு சோறை வடிச்சு அதை மண்பானையில ஊத்தி வச்சு அதை வந்து அந்த வடி தண்ணியை ஊத்தி உப்பு போட்டு வச்சிருவாங்க. காலையில பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த உலகத்திலே தயாரிக்க முடியாத ஈஸ்ட், இந்த பாக்டீரியா அதுல வந்து அந்த நொதித்தல் மூலமா கிடைக்கும் பொழுது அதுல வரக்கூடிய சத்துக்களை வந்து நீங்க எந்த ஒரு இதுலயுமே வந்து உங்களால கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பறவைகள் மாதிரி இயற்கையோட நம்ம இணைந்து செல்லும் பொழுதுதான்
நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரமும் நம்ம உடல் ஆரோக்கியமும் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேல எதுவுமே சாப்பிடாது. ஆனா இன்னைக்கு நம்ம 1 மணிக்கு விடியக்கால 4 மணிக்கு கூட பிரியாணி கிடைக்குது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரங்கள் நம்ம பார்த்திருந்தாலும், அந்த உடல் ஏற்படக்கூடிய அந்த டீடாக்சிபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இளைஞர்கிட்ட இல்லாமே போயிடுச்சு. இரவும் பகலும் ஒரே மாதிரியான கால சூழ்நிலைகளை வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தையோ உணவு சங்கிலியையோ அவங்க வந்து யாருமே மதிக்க அந்த அளவுக்குரிய நாலேஜ் வந்து அவங்களுக்கு போய் சேரல அப்படிங்கிறத நான் சொல்லணும். நம்மளுடைய கல்வி தரமாகட்டும், நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த காலேஜ்ல நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல சாப்பிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப மின்சாரம் இல்லாம இருந்தாலும், மின்சாரம் இருந்தாலும், விளக்குகள் இருந்தாலும் கூட நம்ம அந்த 6, 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அழகா தூங்கிடுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த உணவு செரிமானம் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உடல்ல வந்து அந்த தூக்கம் மூலமா உங்களுக்கு பெஸ்ட் மெடிசின் கிடைக்கும். அதே மாதிரி டீடாக்சிபிகேஷனும் நல்லா நடக்கும். அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அதாவது எப்படின்னா இப்ப சிஸ்டம் இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி டெய்லி நீங்க உழைச்சிருந்தாலும் அந்த சர்வீசிங் டைம் பாத்தீங்கன்னா இரவு 10 மணில இருந்து விடிய காலம் 2 மணி வரைக்கும். இந்த டைம்ல நீங்க வந்து இந்த இயற்கைக்கு எதிராக நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த இயற்கை வந்து நம்மளை வச்சு செய்யும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைய காலகட்டத்துல மெடிக்கல் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, ஆஸ்பத்திரி அதிகமாயிட்டே இருக்கு. அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அதிகமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். கேன்சர் பேஷண்ட் ஆகட்டும், ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் ஆகிறது தான் முக்கியமான காரணமா சொல்றோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாடு, நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்ல கூட நமக்கு வந்து நோய்கள் வரும் அப்படிங்கறத வந்து இப்ப உள்ள ரிசர்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது வந்து அலுமினியம் பாத்திரம் எல்லாம் சமைச்சு சாப்பிடுறோம். அதெல்லாம் வந்து எவ்வளவு கெடுதல் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. சோ முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற கைதிகள் வந்து சீக்கிரம் சாகணும் அப்படின்னு தான் அந்த அலுமினியம் பாத்திரத்தையே தயாரிச்சு நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லாமே அதை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் யாருமே வந்து அதை கண்டுக்கிறது கிடையாது. நம்ம யாரு வந்து எப்படி வேணாலும் என்ன ரூல் எந்த ரூல்ஸுமே இல்லாம நம்ம இந்தியால வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கத்தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து இளைஞர்கள்கிட்ட நம்ம போய் எடுத்துட்டு சொல்லணும். இளைஞர்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அது அவங்க கத்துக்கிட்டு அதுல இருந்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி வந்தா தான் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும். இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு விவசாயத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அவங்களும் நம்மளுடைய அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழும்போது மட்டும்தான் நம்மளுடைய அந்த சமநிலை வந்து கிடைக்கும். இல்லை என்றால் இயற்கை வந்து நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் வந்து வச்சு செய்யும் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இது சம்பந்தமா இந்த தகவல் தான் என்னால சொல்ல முடியும். பட் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அனிமல் புரோட்டீனை விட பிளான்ட் புரோட்டீன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த நேரத்துலயுமே சொல்லுவேன். தேங்க்யூ, நன்றி 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 டாக்டர். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க லைஃப் சைக்கிள், அந்த லைஃப் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங், ஃபுட் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பறவைகள் வந்து 6 மணிக்கு மேல சாப்பிடுவது இல்லையோ அதே போல் நாம் சாப்பிட ஆரம்பித்தோம் அந்த உணவு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு பற்றி அழகா சொன்னீங்க. அடுத்ததாக டாக்டர் சிதம்பரம் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் சிதம்பரம் வந்து நமக்கு அழகான புள்ளியியல் விவரங்கள் அழகா சொன்னாங்க. அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1% ஆர்கானிக் கார்பன்ங்கிறது வந்து மண்ணில் வந்து இப்ப இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து மீண்டும் கொண்டு வர போறோம்? ஏன்னா 1% ஆர்கானிக் கார்பன் இருந்தா தான் அந்த மண் வளமாகுங்கிறது வந்து ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவியல் கூற்று. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அதை எப்படி திருப்பி காப்பாற்றலாம், அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா டாக்டர் சிதம்பரம்? வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகன் சார் சொன்னீங்க, எப்படி இந்த உணவு முறைகளை நம்ம இந்த அடுத்த ஜெனரேஷன் அடுத்தடுத்து கொண்டு போவோம்னு சொன்னீங்க. அது உண்மை. இது வந்து நாங்க நீண்ட நாளா வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய வேளாண் பட்டதாரிகள் இதுல அமைச்சர்களுக்கோ கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 100 பள்ளிக்கூடத்துல வேளாண் ஆசிரியர் நியமிச்சாங்க. 120 பேர்ன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. எதற்கு அப்படின்னா
வேளாண்மை ஒரு பாடமாக அவங்க கத்துக்கணுங்கிறது ஒண்ணு. இது 5ல் வளையாதது 50ல் வளையாதுங்கிற ஒரு பழமொழி இருக்கு. சின்னதுலயே அப்பெல்லாம் ஆசிரியர் கண்டா மரியாதையோட நம்ம இருந்தா, இப்போ ஆசிரியர் பசங்களை கண்டு பயந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அதனால வேளாண்மையை ஆரம்ப கல்வி முதல் அதை ஒரு பாடமாக வச்சிருக்கணும். உணவு முறைகள் ஃபுட் சயின்ஸை பத்தி ஒரு பாடம் இருக்கணும் ரெண்டுமே. அடுத்தது எந்தெந்த பயிர் எங்கெங்க விளையுதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் மாதிரி செய்யணும். அல்லது நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல அந்த காய்கறி தோட்டம் வச்சிருப்போம். இப்ப 60 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், அரசு பள்ளியில எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே ஒரு 4 பாத்தி 5 பாத்தி காய்கறிகள், கத்தரி, தக்காளி, மிளகாய் எல்லாமே இருக்கும் காய்கறி தோட்டங்கள். அல்லது அந்த மதிய உணவுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சில பசங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்து தோட்டத்துல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே சில டைம் நாங்களே சமைச்சு போடுவோம் மதிய உணவு. சில நேரம் அந்த ஆயா வள்ளியும் நாங்களே சமைப்போம். அதனால இது அடிப்படையிலேயே இந்தந்த காய்கறிகள் இன்னென்ன சத்துள்ளது, அது இயற்கை முறையில கொண்டு வரணுங்கிறது ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது பேரண்ட்ஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி மாடி காய்கறி தோட்டம் அது ஆர்கானிக்ல நம்ம செய்யணுங்கிறத அந்த பசங்க அதை போய் அங்க மாடி காய்கறி தோட்டம் அமைச்சு அவங்க மாடி எல்லார் வீட்லயும் மாடி இருக்குது, அல்லது கொஞ்சோண்டு இடம் இருக்குது. ஒரு 20 செடிகள் மட்டும் நம்ம பண்ணா போதும், அது நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்துமே கொடுத்துரும். அதை நம்ம வலியுறுத்தணும், அரசுக்கோ அல்லது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கோ கொண்டு போகணும். அடுத்தது நம்மளுடைய மண் கெட்டு போனதுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நுண் சத்துக்கள் குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருந்த குடும்பம் சுருங்கி ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்தை, அந்த குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்தது திருமணமாகி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல குழந்தை பெறாத இருக்கக்கூடிய கப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷத்துலயே அந்த ஐவிஎஃப் இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டாக்டர் கிட்ட போய் குழந்தை பெற்றிருக்கிற அளவுக்கு விளம்பரம் வேற கொடுக்குறாங்க. அன்னைக்கு நான் ஒரு விளம்பரம் பாக்குறேன், அவங்களுக்கு 50 வருஷம் இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும். இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு லொகேஷன்ஸ்லயும் ஒரு ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. அது மிகவும் எனக்கு ஒரு பயமா இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு காலத்துக்கு போனா கிளினிக்னு போறதே எப்பயோ நம்ம போவோம், அடிபட்டுச்சுன்னா அந்த தாத்தா தலையாட்டிங்கிற ஒரு இலையை எடுத்து தேய்ச்சி நம்ம புண்ணுல வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம், நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அடிபட்டா கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாத நிலை மாறி இன்று குழந்தை பிறப்பதற்காக, அதுவும் செயற்கை முறை குழந்தை பிறப்பதற்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒவ்வொரு சிட்டிலையும் 100 வந்துருச்சு. அது ரொம்ப அப்ப அந்த அளவுக்கு அங்க குழந்தை பிறக்கிறதுக்கு தடைகளும் இடைந்தலும் வந்துருக்கு. இது எங்க பாத்தீங்கன்னா கடைசியில மண்ணிலையும் மண் வளத்தையும் அந்த உணவு முறைகளையும் அது ஏற்பட்ட ரசாயன தாக்குதலையும் ஏற்பட்ட அவுட்கம். பிளஸ் நம்ம அழகா சொன்னாங்க, டாக்டர் வெள்ளைசாமி சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த விலங்குகள் எல்லாமே ரசாயனிக்கப்பட்ட விலங்குகள், அதை உண்கின்றோம் நாம. அதே மாதிரி காலம் தாழ்த்தி சாப்பிடுகின்ற உணவு முறைகள் எல்லாமே இங்க கொண்டு போய் விட்டுருச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கிறோம். ரொம்ப அற்புதமா நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க டாக்டர் சிதம்பரம். ஸோ தீர்வாக நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மையையும் ஃபுட் சயின்ஸையும் உணவு பற்ற அறிவியலையும் சின்ன வயசுல இருந்தே பாடமா வைக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிக்கிறீங்க. அதை நம்ம இந்த ஒரு பகிர்வுல இந்த சில தீர்வுகளை நம்ம எடுத்துக்கிட்டு நான் டாக்டர் மிஸ்டர் ஜோ நான் கலந்துப்பேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சார். இது ஒரு அற்புதமான ஒரு டைட்டில், மண் வளம் மனித வளம்ங்கிறது அற்புதமான ஒரு தலைப்பு. இது நாம் தொடர்ந்து நம்ம இதை வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 கொண்டு போறதுக்குள்ள எல்லா ஒரு பொட்டன்ஷியலும் இந்த ஒரு டாபிக்ல இருக்கு. நிறைய பகிர்ந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் இருக்குது. இதை கொண்டு போய் நாம் பரப்ப வேண்டுகின்ற அந்த செயல்பாடுகளும் இருக்கிறது. இந்த ஒரு கருத்துக்களை அடுத்து நான் செல்வராஜ் இப்ப அழைக்கின்றேன். செல்வராஜ், நீங்க இப்போ அநேகமா அநேக ஊர்களுக்கு போய் விவசாயிகளை பார்த்துருக்கீங்க, மக்களை பார்த்துருக்கிறீங்க. நீங்க நல்ல மனித தொடர்புல நிறைய பேர்ட்ட நீங்க பழகின ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது. நீங்க இதை எப்படி கொண்டு போய் இந்த தீர்வுகளை
ஒண்ணு உங்க ரசாயனம் கெமிக்கல்ஸ் விற்கிறதுக்கு உண்டான உங்க தொழில், அது வந்து உங்களோட வாழ்வு சம்பந்தமான வாழ்வாதாரம். ஆனா மனித ஆதாரம்ங்கிறது மண் வளம் தான் மனித ஆதாரம். ஸோ நீங்க வாழ்வாதாரத்தை நீங்க வந்து மேம்படுத்தி நீங்க சில காரியங்களை செய்தாகணும், குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனா இந்த மனித ஆதாரமா இருக்கின்ற இந்த மண் வளத்தை காப்பாத்துறதுக்கு இந்த தீர்வுகளை எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் உங்களை பத்தி நீங்க. நான் பல கிராமங்களில் சுற்றி பார்த்ததுல 2 தரப்பான விவசாயிகள் இருப்பாங்க. ஒன்று வந்து அடிப்படைவாதம், பழமை, அடிப்படை ஃபண்டமெண்டலிஸ்டிக் தாட்ஸு. இன்னொருத்தவங்க வந்து மாடர்ன் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், மாடர்ன் சயின்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பசியிலேருந்து ருசிக்கு போயிட்டோமா, நம்ம நாட்டில் என்ன வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட் பீப்புள் தான் ருசியை பார்த்து யோசிக்கிறாங்க. மேஜர் செக்ஷன் வந்து நம்ம பசியில் தான் இருக்காங்க. இது எந்த பிரச்சனையும் முதல்ல அட்ரஸ் பண்ணுறது, பசியை அட்ரஸ் பண்ணுறதா, ருசியை அட்ரஸ் பண்ணுறதா? இன்னும் ஆப்பிரிக்க நாடுகளில் வெறும் கிழங்கு மாவை கிண்டி சாப்பிட்றான். இன்னைக்கு காசா மாதிரி இடங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அடிதடியில் இறக்குறாங்க மக்கள். அப்போ நம்ம வந்து கிளியராக தெரியுது, பசிக்கு தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதுக்காக தான் வேளாண் துறைக்கு தனியாக பல்கலைக்கழகங்கள் வந்தது. தமிழ்நாட்டில் துரதிருஷ்டமாக ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்குது, மற்றதெல்லாம் கல்லூரிகள் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகாலாம் 2 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த பல்கலைக்கழகங்கள்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வேளாண் ஆராய்ச்சிக்காக போகிறதில்ல. குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறது அங்கே நிறுவனம் நடக்குது. தலை சிறந்த விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சாமிநாதன் என்ன சொன்னார்? ஆர் யூ ரன்னிங் ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டார் கோயம்புத்தூரில். மக்களோட வரிப்பணத்தில் வேளாண் பல்கலைக்கழகம் நடக்குது. அங்கே வெளியேறி வரவங்க நாட்டோட வேளாண் துறை ஆராய்ச்சிக்கு தான் பயன்படணும். ஆனால் அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்போர்ட் ஆஃபீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இப்படி நோக்கி போகிறாங்க. இங்கே தவறு நடக்குது. சைனாவில் வந்து வேளாண் ஆராய்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. ஹைபிரிட் ரைஸ் வந்துடுச்சு சைனாவில். ஏன்னா அவனுக்கு வந்து மக்கள் தொகையில் அதிகமாக இருந்த நேரத்தில் அவன் எடுத்த முன்னேற்பாடுகளில் அறிவியலும் வளர்ந்துச்சு, மக்கள் தொகையும் கட்டுப்படுத்தி இன்னைக்கு சைனாவை நம்ம வந்து முந்திட்டோம் மக்கள் தொகையில். இன்னைக்கு உலகத்திலே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியாவாக இருக்குது. அப்போ நமக்கு சேலஞ்சஸ் வந்து டபுள் ஆகுது. ஹைபிரிட் ரைஸ் இன்ன வரைக்கும் இந்தியாவில் வந்து ஜெயிக்க முடியல. நம்ம கிளைமேட் அந்த மாதிரி. முதல்ல பாரம்பரிய அரிசி, மாப்பிள்ளை செம்பா, தூய மல்லி, இதெல்லாம் ஆர்டினரி சிட்டிசன் வாங்க முடியாது. கிலோ 150 ரூபா 100 ரூபா விற்கிது. சாதாரண ரைஸு ரேஷன் ரைஸு சாப்பிட மாட்டான். கீழ் கடைசியாக தான் 1500 கம்மி மூட்டை இல்லை. அதுலேயும் டேக்ஸ் 26 கிலோ போட்டு டேக்ஸ்லாம் கொண்டு வராங்க. இப்போ நெல் ஆராய்ச்சி நிலையம் வந்து இந்தியாவில் இருந்தது முதல்ல. ராபர்ட் கிளைவ் காலத்தில் அதை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து அத்தனை ஜெம்பலாசமும் இந்தியாவில் இருந்தது. திட்டமிட்டு சதி செஞ்சு அதை வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பிலிப்பைன்ஸ் கொண்டு போனாங்க. 5050 5008 பூரா 5000 வந்த பூரா அங்கேருந்து வந்தது. இன்னைக்கு அதுகளோட காலமும் போய் இன்னைக்கு இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ்னு வருது. 10 கிலோ பை போடுறாங்க. அது என்ன வெரைட்டி எதுவுமே தெரியாது. ஹைப்ரிட் ரைஸ் கிடையாது, ரிசர்ச் வெரைட்டியும் கிடையாது, இது இம்ப்ரூவ்டு ரைஸ். இதை போடுறாங்க. பாரம்பரிய வழியில் ரொம்ப நலிஞ்சிருச்சு. அது நெல் ஜெயராமன்ற ஒருத்தரோட முயற்சினாலையும் நம்மளோட முயற்சினாலும் அதை எடுத்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஆர்கானிக் முறையில் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். மன்னிக்கவும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வெல் டேக்கன். இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு 1-2 தீர்வுகளை நீங்க முன்வைக்க முடியுமா? முடியும். எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து எஜுகேஷன். என்னோட நண்பர் பெரிய ஐஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு. அவர் வந்து ட்வீட் போடுறாரு. அவர் பையன் போடல, உங்க பொண்ணு மாதிரி வேப்பக்காயன்னு சொல்லலை, அவரே போடுறாரு. நைஸ் கிராஸ் when I am traveling through பெங்களூர் டு சென்னை போடுறாரு. அந்த கிராஸ்ன்றது அவருக்கு தெரியாத நெல் பயிருன்னு. அவர் கிட்டத்தட்ட 50 வயசை கடந்துட்டாரு. இது இன்னும் வந்து அது நெல்லா புல்லான்னு தெரியல அவருக்கு. அவர் கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு. அவர் சாப்பிட்ற நெல் எங்கேருந்து வருதுன்னு தெரியல அவருக்கு. ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாரு அவர். இன்னொரு விஷயம், மண் வளத்தை பற்றி பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க போகுது. பாலித்தீன் பைகள், டாஸ்மாக் பாட்டில்கள்லாம் வந்து திருப்பி கொடுத்தா காசுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட போகிறாங்க. ஓரளவுக்கு பொல்யூஷன் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீங்கள் பைக்கை நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கால் கடியில் ஒரு பாட்டிலும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கிடக்கும், ஒரு பவுச்சும் கிடக்கும். தமிழ்நாட்டில் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த இதெல்லாம் வந்து மண் வளத்தை கெடுக்கக்கூடியது. திட்டங்களை போட்டு செய்யறாங்க. இந்த காலத்தின் துரிதம் கருதி நாம அதை கொஞ்சம் அடுத்த இதுக்கு கொண்டு போனோம். ஸோ மிக்க மகிழ்ச்சி செல்வராஜ், நீங்க கொண்டு வந்த அந்த உணவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான அந்த அந்த பிரச்சனைகளை அழகா நீங்க அலசுனீங்க. அதுல முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி வந்து ருசியா பசியான்னு வந்து நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்ப உலகத்துல இன்னும் ஆப்பிரிக்கா, இஸ்ரேல், காசா, உக்ரைன் இந்த ஊர்ல மக்கள் வந்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம தட்டேந்துட்டு நிக்கிறாங்க. அந்த மாதிரி படங்களை நம்ம வந்து நம்ம அன்றாட நாளிதழ்களை பார்க்கிறோம். சோ பசி தான் இன்னைக்கும் வந்து நமக்கு மேலோங்கி நிக்குது. சோ மனித வளத்தை ஒரு தடவை பாக்குறப்ப வந்து மனித வளம் பேசுறதை விட மனிதனுக்கு ஏற்படுகிற இந்த பசியின் கொடுமையை நம்ம வந்து எப்படி நம்ம தீர்க்க போறோங்கிற ஒரு அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இந்த பகிர்வை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாயிருச்சு. அடுத்து நீங்க சொன்ன 2 தீர்வுகள் வந்து ஒன்று வந்து எஜுகேஷன், அதுதான் வந்து டாக்டர் சிதம்பரம் ஐயா தான் சொன்னாங்க. நம்ம வந்து ஃபுட் சயின்ஸையும் விவசாய அறிவியையும் நம்ம வந்து பாடத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அதே மாதிரி நீங்க சொன்னீங்க வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிகமிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள். அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு போயிட்டு ஐஏஎஸும் ஐபிஎஸும் போய் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சாங்கன்னு தெரியலாம போயிடுச்சு சொன்னீங்க. நல்ல ஒரு பகிர்வு, நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. ஸோ நம்ம வந்து இந்த பகிர்வின் இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இறுதி வாய்ப்பாக இங்கு நம்மிடையே இருக்கின்ற நமது சகோதர சகோதரிகள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அவர்கள் பொறுமையா நம்ம பகிர்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த மணி வந்து இப்போ 10:50 ஆனாலும் உங்களோட ஆர்வம் வந்து அதிகமா இருந்து நீங்க ஆர்வ மிகுதியில அமைதியா உட்கார்ந்து நாங்க பகிர்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கேள்விகளை நாங்கள் வந்து வரவேற்கின்றோம். சோ உங்க கேள்விகளை நீங்க வந்து இப்ப நம்மிடம் இருக்கின்ற வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் நீங்களே உங்களுடைய கேள்விகளை நீங்க முன்வைக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து கேள்வியை வைக்கலாம். தேங்க்யூ சார். மன்னிக்கணும், நான் மறுபடியும் இடையில கொடுக்கல. நீங்க வந்து கேள்வி கேட்டாங்கனாலும் பதில் சொல்லலாம். நீங்க வந்து சொல்யூஷன் கேட்டீங்க. நான் அது ஒரு முக்கியமான அது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு சார், இந்த இதுக்கு வந்து முதல்ல நம்ம இளைய சமுதாயம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போறாங்க, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலன்னு சொல்றோம். பட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் முதல்ல முதிய சமுதாயம் அல்லது வயதில் முதியவர்களா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. நீங்க பிசினஸ் பண்ணி சொத்து சேர்க்கிறீங்க அல்லது ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிட்டு பண்றீங்க, எதுவா இருந்தாலும் நம்மளோட வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப எல்லாரும் திரும்பவும் சிட்டிஸ்லயே போய் செட்டில் ஆகணுங்கிறத மறந்துட்டு முதல்ல வயதுல பெரியவங்க வந்து அவங்கவுங்க ஊருக்கோ அல்லது எங்க பிடிச்ச இடத்துல ஒரு அரை ஏக்கராவது நிலம் வாங்கிட்டு அவங்கவுங்க அந்தந்த நிலத்துல போய் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் பண்ணினாலே நீங்க வந்து எப்பவும் நம்ம வாய் வழியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட நம்ம வாழ்ந்து காட்டுறதுதான் அவங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம வாழ்வாதாரம் வேண்டி எங்கெங்கயோ இருந்தோம், ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் பண்றோம், தொழில் பண்றோம். ஆனா அமைதியா வந்து ஓய்வுன்னு போய் எடுக்கிறப்ப ஒரு விவசாய நிலத்துல நம்ம கால் ஊனணும் அப்படின்னா இளைஞர்கள் தானா நம்ம வழிக்கு வருவாங்க. இது வந்து முதல் பாயிண்ட். அடுத்தது வந்து இந்த உயிர்வெளிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மினியேச்சர் பயோடைவர்சிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட தோல்லையே நம்ம அந்த பாரத்தை வைக்கிறத விட்டுட்டு வாட் வி ஆர் டூயிங், நம்ம முதல்ல என்ன மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அது நம்ம பெத்த மக்களா இருந்தாலும் சரி, நம்மளை பார்க்குற மக்களா இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில என்ன எடுத்துக்காட்டுறோம் செய்யணுங்கிறது தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். உயிர் வேணிங்களா, அது பேர் என்ன சொல்றீங்க? உயிர் வேணியா சார்? உயிர் வேலி பயோ ஃபென்சிங் சார். நம்ம எல்லாரும் வந்து அந்த கம்பி வேலியை போட்டா கூட அதுல வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுல வந்து கால்நடை தீவனம் இருக்கும். இப்ப நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொல்றதுக்கு தேவையான இப்போ புங்கம், பூவரசு, அகத்தி இந்த மாதிரியானது மெடிசினல் பிளான்ட்ஸ், சோ மெனி மெடிசினல் பிளான்ட்ஸ் எதுவுமே நீங்க வந்து காசு போடாம அந்த வேலியிலேயே படர்ந்துரும். அதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு எடுத்து காட்டுறதுக்கும் என்னென்ன பயிருன்னு சொல்லலாம், நம்மளோட வீட்டு பர்பஸுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அதுல மருத்துவ ஆரோக்கியமும் இருக்கும், மருத்துவ குணங்களும் இருக்கும், பயோடைவர்சிட்டியும் இருக்கும். நிறைய பேர்ட்ஸ், குட்டி குட்டி அனிமல்ஸ், ஓனா, நரி,
அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுல வந்து இருக்கிறப்போ நம்ம ஆந்தையெல்லாம் உழைஞ்சதுனாலதான் எலி ரொம்ப அதிகமாகுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம பயோஃபென்ஸ்னு அந்த 1/2 ஏக்கர் நிலமோ 1 ஏக்கர் நிலமோ அதை சுத்தி வந்து பயோஃபென்ஸ் வச்சோம்னா பயோடைவர்சிட்டி வில் இன்க்ரீஸ். இந்த உயிர்வேலி சொன்னாங்களே, நம்ம ஊர் பக்கத்துல கொடுக்காப்புளி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, வீட்டை சுத்தி கொடுக்காப்புளி வச்சு அது மாதிரி செடிகளையே வந்து வேலியா வைக்கிறது உயிர்வேலி. தேங்க்யூ சுரேஷ். நம்ம எல்லாமே வந்து இந்த மண் வளத்தை பத்தியும் விவசாயத்தை பத்தி அதிகமா பேசிட்டோம். மனித வளத்தை பத்தி நம்ம டாக்டர் டாம் செலாஸ்டா ஒரே ஒரு நிமிடம் வந்து உங்களோட கருத்துக்களை மனித வளத்தை பத்தி கொஞ்சம் பேசுறீங்க. மனித வளம் வந்து இன்னைக்கு நம்ம மனித வளத்துல நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சிகள் அவங்க லெவல்ல இருந்து அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும், விவசாயிகள், விஞ்ஞானிகள், விவசாயிகள் மத்தியில் பணியாற்றும் வேளாண் விரிவாக்க அலுவலர்கள், அப்புறம் தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, அக்ரி பிசினஸ்ல இருக்கிறவங்க, இன்னும் இந்த தேவைகளை விவசாய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிறுவனங்கள், இதுல எல்லாத்துலயுமே பலவிதமான மனிதவள அலுவலர்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி நம்ம கொடுத்தோம்னாதான் வருங்காலத்துல நம்ம வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இதற்கு அரசு வந்து மூலமாகவும் நிறைய இருக்கு. இனி பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப அரசு நிறுவனங்கள் விட இதுல குறிப்பா அந்த தனியார் நிறுவனங்கள் மிக அதிக அளவுல செயல்பட தொடங்கி இருக்கு. இவங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும். இதை கருத்தில் கொண்டு நம்முடைய பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் வந்து அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஏற்பாடுகளை செய்யணும். அப்ப விவசாயிகளுக்கு என்ன பயிற்சி தேவை, அவங்க என்ன விதமான பயிர் சாகுபடிகள் செய்யறாங்க, அல்லது என்ன கால்நடைகள் வளர்க்குறாங்க, அல்லது இப்ப மீனவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அல்லது பட்டுப்பூச்சி வளர்ப்பவர்கள் இருக்காங்க. இப்ப இதுல ஒவ்வொரு விதமான இதுலயும் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்தமான பயிற்சிகள் நம்ம கொடுக்கணும். அப்புறம் அவங்கள மேம்படுத்துறதுக்காக அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வளத்தை நம்ம செஞ்சோம்னாதான் இதுல வளர்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்ல போனா கேக்குதுங்களா? உங்க தீர்வு சொல்லுங்க, உங்க தீர்வுகளை சொல்லுங்க, சொல்லி முடிச்சிடலாம். அதுதான் தீர்வுகள் வந்து முக்கியமா அவங்களை வந்து மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்களுக்கு அதுக்கு தேவையான உபகரணங்கள் நம்ம கொடுக்கணும். அடுத்த லெவல்ல இப்ப ஒவ்வொரு செக்டார்ல இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த செக்டர்ல இப்ப நம்ம வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களோட வாழ்வை மேம்படுத்துவதற்கு நம்ம வந்து என்னென்ன பயிற்சிகள் என்னென்ன உபகரணங்கள் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்தோம்னா அவங்க நிலை மேம்படும். இன்னும் நம்ம சமுதாயத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு வந்து அதிகமா இருக்கும். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ டாக்டர் டாம் சிலஸ், மிக அற்புதமான ஒரு பகிர்வு. ஸோ பயிற்சி, அந்த மென்டாரிங் அது வந்து டீச்சிங்க்கு அடுத்த லெவல் மென்டாரிங் கூட நமக்கு வந்து ஒரு பயிற்சியாளர் வந்து நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. அந்த ஒரு பயிற்சியை தான் நம்ம வந்து முன்வைத்தார்கள். நாம் இப்பொழுது அடுத்த நிகழ்வுக்கு கடந்து செல்கின்றோம். நம்முடன் இந்த பார்வையாளர்கள் தங்களது வினாக்களை எழுப்புமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஜெனிஃபா ராஜா. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு இது. உண்மையிலே பார்த்ததுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப ரியலி கிஃப்டட். நல்ல ஒரு சமூக ஒரு உணர்வோட ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேள்விகள்ங்கிறத விட என்னுடைய பகிர்வா ஒண்ணு சொல்றேன். எனக்கு இருக்கிற எங்க வீட்டுல இருக்கிற ஒரு கொஞ்சம் நிலத்துல வந்து எங்க அம்மா வந்து சரி, நாங்களும் சரி, எங்க ஹஸ்பண்டும் சரி, அவரும் சின்ன சின்ன செடிகள், கத்திரிக்காய், சுண்டைக்காய், வீட்டுல மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, அப்புறம் கருவேப்பிலை மரம், இதோட சில பூச்செடிகள் இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். அதை ஒவ்வொன்றையும் நாங்க அதை பறிச்சு சாப்பிடும் பொழுது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சைடு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆர்கானிக் காய்கறிகள் நம்ம சாப்பிடுறோம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அதுல மணியும் கூட சேவ் ஆகுது.
அதுல ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டு விளைஞ்ச காய்ங்கிறது வந்து நீங்க பறிச்சோடனே சாப்பிடுறதும் சமைக்கிறதும், அந்த சமையல் எவ்வளவு டேஸ்டா இருக்குங்கிறது வந்து நாங்க உணர்வுபூர்வமா உணர்ந்ததுனால சொல்றேன். அதனால எல்லாருக்குமே இப்போ நம்ம யூடியூப்லயும் பாக்குறோம், வலைத்தளத்திலையும் பாக்குறோம், நிறைய பேர் மாடித்தோட்டம், வீட்டு தோட்டம் இதெல்லாம் வைக்கிறதுல இப்ப வந்து ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பாசிட்டிவாவே போவோமே. நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டுல நம்மளே வந்து விளைவிச்சு அதை சாப்பிடணும் அப்படிங்கறதுல ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வந்திருக்குது. அது தொடர்பான நிறைய காணொளிகள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால நம்ம நல்ல ஒரு நிலையை நோக்கி நம்ம போறோம். எவ்வளவுதான் நம்ம மாடர்னைஸ்டா இருந்தாலும் இப்ப எங்களுடைய சில்ட்ரனுக்கு ஸ்கூல்ல நாங்க பசுமை இயக்கம் வந்து வச்சிருக்கிறோம். பசுமை இயக்கத்தின் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் வந்து ஸ்கூல்லயும் நாங்க வந்து வளர்க்க சொல்லி தரோம். நிறைய அவங்க வந்து களப்பணிகளும் கூட்டு போய் காமிக்கிறோம், எப்படி வளருது அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம். சோ அது மாதிரி குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ஓரளவு எங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம். ஆனா நம்மளுடைய இந்த ஊடகங்களே வந்து நிறைய பிள்ளைங்களை வந்து எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்கு. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அவங்க வந்து அதுல வந்து கத்துக்கிறாங்க, அதுல செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. என் பையன் கூட சொல்லுவான் சில சமயம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு வயல் வாங்குங்க, நம்ம வந்து திருப்பி நம்ம விவசாயம் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு முனைப்பு. இது வந்து இந்த நிகழ்வை வந்து நீங்க அடிக்கடி நடத்தணும், நிறைய நீங்க இந்த அவேர்னஸ் கொண்டு போகணும். எல்லா கருத்துரையாளர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை சொல்றேன். தொகுப்பாளரா இருந்த அண்ணா வந்து ரொம்ப அருமையா அதை நடத்திட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, மிக்க நன்றி ஜெனிஃபர் ஜாஸ்மின். உங்க பகிர்வுக்கும் உங்கள் பாராட்டுதலுக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இருந்து இந்த காணொலியில் கலந்து கொண்டிருக்கின்ற எனது மாமா ராஜா அவர்களுக்கும் எனது அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. திரு தினகர் பாபு. பாபு, எஸ், குட் ஈவினிங். வணக்கம் சார். வணக்கம். பிள்ளைங்களுக்கெல்லாம் மழலை தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, ஹையர் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் கூட ஒரு வேளாண்மையில பாடமா கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் உணவுபூர்வமா இருக்குமானா வெறும் பாடங்கள் மட்டும் இருந்தா உணவுபூர்வமா இருக்காது. ஒரு சின்ன எல்கேஜி படிக்கும் போதே அவருக்கு ஒரு மண்ணையும் ஒரு தொட்டியும் கொடுக்கணும். அந்த மண்ணு என்னன்னா சொல்லுது, ஒரு விதையை போட்டதிலும் எத்தனை இலை வருது, டெய்லி அவர் ஒரு எனது தொட்டி எனது செடி அப்படின்ட்டு ஒரு என்னென்ன நடக்குது, இன்னைக்கு 10 இலை வந்துக்குது, நாளைக்கு 15 இலை வந்துக்குது, ஒரு பூ குத்துருக்கு, ஒரு கனி குத்துது, டெய்லியும் அது ரிசல்ட் எழுதிட்டே இருக்கணும். அவரு அதுல என்னென்ன கத்துனாரோ, தானே என்னென்ன அவரு ஓனா கத்துனாரோ அதை அந்த டைரியில எழுதணும். அதை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கணும். இப்படி ஒவ்வொரு வகுப்புலையும் அவர் ஒவ்வொரு செடிகளை பத்தி கத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் அந்த கல்வியை பத்தி வேளாண்மையை பத்தி அவர் முழுமையா உணவுபூர்வமா தெரிஞ்சுப்பாரு. வெறும் பாடங்களை மட்டுமே இருந்தா இது நடைமுறையில எல்லாம் படிச்ச மாதிரி எல்லா துறையிலும் படிச்ச மாதிரி வேளாண்மையும் ஒதுக்கிடுவாங்க. இப்படி உணவுபூர்வமா இருக்கணும்னா அவருக்கு ஒவ்வொரு தொட்டியை அவர் மெயின்டைன் பண்ணணும். அவங்க எங்க ஊர்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். வெளியே நிறைய இடங்கள்லாம் இருக்கும். அவர் உள்ள படிக்கணும், அந்த தொட்டியை வந்து வெளியே வைக்கணும். தினமும் அவர் வெளியே அந்த தொட்டியை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு ஒரு பேர் எழுதிக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் இல்லைன்னா கூட எல்லாரும் ஒரு கலெக்டா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு யாருன்னா ஒருத்தர் தண்ணி ஊற்றலாம். அந்த தொட்டியை நைட் அவரு லீவ் அன்னைக்கு 1 மாசம் லீவ் அன்னைக்கு போனா கூட யாருன்னா மெயின்டைன் பண்ற மாதிரியும் இல்ல அவர் எடுத்துன்னு போய் வளர்க்குற மாதிரியும் அந்த தொட்டியை உணர்வுபூர்வமா அவர் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணலாம். இந்த அப்புறமா இப்போ கால்நடை துறைன்னு சொன்னோம். இப்போ எங்க ஸ்கூல்ல பற்றி நிறைய இடங்கள் இருக்கும். ஒரு பசு, 2 ஆடு, ஒரு 4 கோழி, ஒரு முயல், ஒரு புறா, இப்படி கால்நடை துறையெல்லாம் எத்தனையோ இருக்கு. கால்நடைக்கா சொல்றாங்க, ஒரு காடை சொல்றாங்க. இதுங்கெல்லாம் சும்மா ஒரு கண்காட்சி மாதிரியாவது ஒரு 4-5 வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ணும். மெயின்டைன் பண்ணும் போது அவங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரியும். ஒரு பூந்தோட்டங்களை ஒவ்வொரு செடியும் ஒரு பூ வச்சுக்கும் போது இந்த பூ இந்த மூலிகை அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு ரகங்கள்லாம் வச்சிருக்கும் போது அவரை பத்தி பேச வரணும். அவர் என்ன புரிஞ்சுக்கினாரு, அதுல இருந்து அவரா ஓனா என்ன புரிஞ்சுக்கினாரு, அதெல்லாம் மற்ற மாணவர்கள்ட்ட பேச வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நடைமுறையில அவங்களா உணர்ற மாதிரி கொண்டு வரணும். அப்பதான் இது ஒரு கல்வி வந்து சிறப்பா இருக்கும். நல்ல பகிர்வு. ஏதாவது கேள்விகள் இருக்கிறது, வல்லுநர்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் எழுப்ப வேண்டுமா? இல்லைங்க சார், கருத்து மட்டும்தான். ரொம்ப நன்றி தினகர். நமது காணொலியில் கலந்து கொண்டதற்கும் உங்களது பகிர்வை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த பார்வையாளர் வினா எழுப்பலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய பேர் பழனிவேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து இந்த கோலியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனல் பிளான்ட் நிறைய தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார்.
அதுல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு. ஓகே. ஆக்சுவலி இந்த விவசாயத்தை வந்து இனி விவசாயிகள் வந்து கையில எடுத்து கொண்டு போற அளவுக்கு அவங்ககிட்ட ஆற்றலோ தெம்போ பணமோ எதுவுமே இல்லை. அது அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு போச்சு. ஸோ அப்போ ஒரு அடிப்படையில் இருக்கிற அந்த வேளாண் தொழிலாளர்களை வந்து நம்ம கொஞ்சம் ஒருங்கிணைக்கிற பணியை செஞ்சாதான் இதை காப்பாற்றும் போல தெரியுது. அதை வந்து இந்த கவர்மெண்ட் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்களே சார், அதை வந்து இந்த மாதிரி சாயில் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்களை அவங்களை ஈடுபடுத்தி இந்த மாதிரி உயிர் உரங்களை தயார் பண்றது, மண்புழு உரங்களை தயார் பண்றது, அதை தயார் பண்ணி கொடுத்தாலே கூட போதும் சார், இந்த மண் வளம் கூடிடும் சார். ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுறோம். இப்போ கூட இந்த வருஷம் கூட மெடிசனல் பிளான்ட்ல பண்ணுறோம் கோலியஸில். அதில் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ லேபர் டீமை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக நான் அக்ரிமெண்ட் போடுறேன். ரெப்பேட்டட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் புது மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த லேபரை வந்து நம்ம நல்லா பயிற்சி கொடுத்து அவங்கள டைமுக்கு செய்ய வச்சோம்னா விவசாயம் செழிக்கும் சார். இது என்னுடைய கருத்து. நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. அற்புதமான பாயிண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. மண் வளத்தை மேம்படுத்த மண் புழுக்களை உண்டாக்குகின்ற அந்த ஒரு முயற்சியை செய்யணும். அதே நேரத்தில் லேபர் கான்ட்ராக்டிங் கரெக்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த மண் வளமும் மனித வளமும் மேம்படும் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி பழனிவேல் சார். அடுத்த பார்வை. அடுத்ததாக இந்த கோவில்பட்டியிலிருந்து சுரேஷ்குமார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. கோவில்பட்டி சுரேஷ், உங்களது பகிர்வோ இல்ல வினாவோ எழுப்பலாம் சார். மிக்க மகிழ்ச்சி சார். என்னுடைய பேர் ஜி சுரேஷ்குமார் சார். நான் வந்து 35 ஆண்டுகள் வந்து வேளாண் கல்வி அறிவியல் பாடத்தில் வந்து ஆசிரியராக இருந்து தற்பொழுது, ரொம்ப நன்றி சார், தற்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கிறேன் சார். அக்ரி ஜோ சார் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் நிறைய நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுக்கிறேன். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி இல்லை, அருமையான நிகழ்ச்சியாக மணி 11:09 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. கலந்து கொண்ட நபர்கள் ஐயா எல்லாத்துக்குமே மூத்தவர்களுக்கு என்னுடைய வணக்கம், இளையோர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா இவ்வளவு ஒரு சிந்தனை, இவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து வேளாண்மையை நம்ம பண்ணணும் நினைக்கும் போது அது ரொம்ப உண்மையிலேயே ஒரு உணர்வோடு சொல்றேன். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கோமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வோட தான் நம்ம எல்லாமே இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ஐயா. தொடரட்டும். எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ நாங்க சார் சொன்ன மாதிரி வேளாண்மையில வந்து பெரிய வித்தகர்களை நாங்க கொடுத்துட்டோம். எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாமே ஸ்டேட் லெவல்ல எல்லாமே ஹையர் செகண்டரியில 1st, 2nd, 3rd எல்லாமே எடுத்து தற்பொழுது டிஎன்ஏயு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து டீனாவும் வேலை பார்க்கக்கூடிய நிலைமையில எத்தனையோ டிப்ளமோ படிச்சுட்டு எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்து தான் இருக்கிறாங்க ஐயா. அவங்களுக்கெல்லாம் இது என்னுடைய ஒரு சாரம் தான். ஆனாலும் அவங்களும் நல்ல ஈடுபாடு நிறைய இருக்குது. அக்ரியில எங்க இது எல்லாமே மானாவாரி தான். ஆனாலும் மாணவர்கள் எல்லாருமே இன்னும் ஈடுபாட்டுடன் அந்த உயிரோட்டம் இருக்குது, மண்ணுல வந்து இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவங்களுக்கு விலை நிர்ணயம் மற்றது சில காரணங்களால வந்து அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் தமங்கிட்டே தான் போறாங்க. அதுக்கு வந்து அரசு நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாருமே இணையா இருந்து அவங்கள வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்கியா. நாங்க கூட இப்ப மைக்ரோ கிரீன் நல்ல ஒரு ஆற்றல் கொடுத்து நாங்க கோயில்பட்டி அந்த மற்ற பகுதியில வந்து நாங்க நல்லா சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சின்னது 7 நாளுக்குள்ள அந்த கீரை வகைகளை வந்து நாங்க வந்து மாணவர்களுக்கு கண்கூடாக பார்க்கும் பொழுது இந்நிலைமை இல்லாட்டாலும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன ஒரு பொருட்கள் வச்சு நம்ம வந்து ஒரு தாவரத்தை உருவாக்கி காமிச்சிருவோம் அப்படிங்கிறதான் எங்களுடைய பணியாக செய்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ திரு சுரேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த பார்வையாளர் தங்களது வினாவையோ பகிர்வையோ பகிரலாம். சுரேஷ் பேசுறேன், கேட்கலாமா? சுரேஷ், கோ அஹெட் சுரேஷ். எல்லா விவசாய அதிகாரிகள் இருக்கிற ஒரு ஃபோரம் இது. உங்கள்ட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், ஜோ சார்ட்ட கூட பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இருக்கக்கூடிய ஃபோரம்ல இருக்கிறதுனால கேட்குறேன். எல்லா துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அந்த துறை சார்ந்த மக்களுக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா சிஓ வராரு, டிஓ வராருன்னு பேசுவோம். மெடிக்கல்னா டாக்டர் வராரு. அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அந்த அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அல்லது கம்யூனிட்டிக்குமான அந்த தொடர்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. அதுவே வந்து ஒரு மனித வளர்த்த மேம்பாட்டுக்கான ஒரு இடைவெளியை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்க அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரையாக கொடுத்து இதுக்கான மாணவர்களுக்கு நான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நாங்கள் யூனிசெஃப் மூலமா பண்ணோம். ஒரு 60 காலேஜில் பேசி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமாக 1000 பேரை செலக்ட் பண்ணி ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒரு மேனுவல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு. இன்டர்ன் அவங்க போய் ட்ரெயின் பண்ண போறாங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறோம். ஏன்னா அவங்க தான் இனிமேல் கம்யூனிட்டிலாம் கேட்க மாட்டாங்க, அடுத்த தலைமுறை தான் நம்ம பேசணும்.
அது மாதிரியான ஒரு பதிவை செய்வதற்கான ஒரு வழியை நீங்க ஏன் வந்து கார்ப்பரேட் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவோ நீங்க வந்து ஒரு ட்ரைனிங்கை முன்னெடுத்து செய்யுங்க. நாங்களாம் பின்னால் நிற்கிறோம், நம்மலாம் போய் ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு நாள்ல ட்ரெயின் பண்ணி இந்த மேனுவலே கொடுத்துடலாம். இன்டர்ன் அவங்க ட்ரெயின் பண்றோம். இந்த கேள்வியை நீங்க யாரும் கேள்விப்பீர்கள்? ஜோ விட்டு விடலாமா? பலரும் கேட்கிற கேள்விதான். ஏன்னா வேளாண்மை துறை, நான் வந்து 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி துறையில பணியில் சேர்ந்த போது ஜூனியர் ஒரு கேடர் போஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ட்ரைனிங் அண்ட் விசிட் அப்படிங்கிற ஒரு பதவியில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது என்னுடைய கட்டுப்பாட்டில் 13 உதவி வேளாண்மை அலுவலர்கள் இருந்தாங்க ஜாயின் பண்ணும்போது. அப்புறம் 35 வருஷம் கழிந்து நான் வந்து அப்போ ஒரு வருஷம் ஒரு ப்ரொமோஷன் தான் எனக்கு கிடைச்சிருந்தது. ஒரு ப்ரொமோஷன் இத்தனை வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் சர்வீஸ் போட்ட பிறகு எனக்கு கிடைத்த பதவி உயர்வு ஒரு பதவி உயர்வு வேளாண்மை துறையில். அந்த பதவி உயர்வுல போன பிறகு கூட என் கட்டுப்பாட்டுல இருந்தது 6 உதவி வேளாண்மை அலுவலர்கள். அந்த உங்களுக்கு அது லாஜிக் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஜூனியர் மோஸ்ட் கேட்டகரியில நான் ஜாயின் பண்ணும் போது இருந்ததுல பாதி அளவு கூட கிடையாது உயர் அலுவலரா போன பிறகு. சோ அந்த அளவுக்கு வேளாண்மை துறை நலிந்து கொண்டே தேய்ந்து கொண்டே இருக்கிறது. பணியாளர்கள் அதாவது எப்படி பாக்குறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஸ்டாஃப் தான் இருக்காங்க, வேளாண்மை துறையில இவ்வளவு ஸ்டாஃப் எதுக்கு? இந்த மாதிரி தான் உயர் அலுவலர்களின் பார்வை நோக்கம். அல்லது அரசியல்வாதிகளோட பார்வை கூட அப்படிதான் இருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இதுல வந்து வருமானம் கிடையாது. வேளாண்மை துறையை வைத்து அரசுக்கு பெரிய அளவுல லாபம்னு கிடையாது. ஆனா இன்டைரக்டா இருக்குது. இன்டைரக்டா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ல தான் எல்லாமே இருக்குது. நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேக்கர் அக்ரிகல்ச்சர்ல நிறைய கிடைக்குது. பட் அந்த அந்த பார்வை அரசியல்வாதிகளுக்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ இருக்கிறது இல்லை. டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு என்ன வருது அப்படிங்கறதான் பார்ப்பாங்க. அந்த சமயத்துல அப்படி பார்க்கும்போது வேளாண்மை துறை மூலம் பெரிய அளவுல அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற வருமானம் என்றால் தவறான எண்ணத்தில் சொல்லவில்லை, வருமானம் அதாவது ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது ஒரு செலவினத்திற்கான டிபார்ட்மெண்ட். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது செலவின டிபார்ட்மெண்ட். சோ அந்த வகையில பார்க்கும்போது இதுல வந்து இவ்வளவு ஸ்டாஃப் எதுக்கு, இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வேஸ்ட், இந்த மாதிரி தான் பார்வை போகுதே ஒழிய மற்ற ஒரு தொலைநோக்கு பார்வை அதுல இருக்கிறது இல்லை. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இன்றைய நிகழ்ச்சி 795வது நிகழ்ச்சி. சோ இதுவரைக்கும் ஒரு 4 ஆண்டுகள்ல இத்தனை ப்ரோக்ராம் நடத்தி இருக்கிறேன். இன்னும் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல நான் எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளவு டாபிக் இருக்கு. அவ்வளவு பெரிய கடல் போன்றது வேளாண்மை துறை. கடல் போன்ற வேளாண்மை துறைய ஒரு சாதாரண சின்ன டிபார்ட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணி மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. அதற்கு அந்த விரிவாக்க பணின்னா அது ஒரு தனி பிரிவாக இருக்க வேண்டும். சர்வீஸ் அதாவது சேவைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் செய்யணும்னா அதுக்கு ஒரு தனி விங் இருக்கணும். இன்புட் ட்ரேடிங் அதுக்கு தனி விங் இருக்கணும். இது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்றாக ஒருங்கிணைத்து ஏற்கனவே இருந்த துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆராய்ச்சிகளையும் அதாவது ரிசர்ச் விங்னு சொல்லுவாங்க, சாயில் டெஸ்டிங், தென் அதே மாதிரி ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல், தென் பெஸ்டிசைட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்துட்டாங்க. ஒரே அதிகாரிக்கு கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எங்க குவாலிட்டியை எதிர்பார்க்க முடியும்? ஸ்டாஃப் கிடையாது. பணியாளர் குறைபாடு வரும்போது அதிகாரி என்ன செய்வாரு? அந்த வேலை செய்யறதுக்கு இப்ப லேப்ல இருக்கிறவங்களுக்கு வேலை குறைவா இருக்கு, வேலை பளு குறைவா இருந்தா அவரை ஒரு டெப்டேஷன் போட்டு பளு அதிகமான இடத்துல கொண்டு போடுவாங்க. சோ அவருடைய பணியும் கெட்டு போச்சு. இங்க கண்டிப்பா அவங்க இந்த பணியை திறம்பட செய்ய போறது இல்லை. சோ இந்த மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் போய்கொண்டு இருக்கிறதே ஒழிய அது ஒரு சுபிக்ஷமாக ஒரு முழு நிறைவுடன் நிறைவான டிபார்ட்மெண்டாக இல்லை என்பது ஒரு முக்கியமான கருத்து. சோ இது வந்து மேன் பவர் கண்டிப்பா வேளாண்மை துறையில அதிகரிக்கப்பட வேண்டும். இன்னொன்னு சிஸ்டமேட்டிக் டிஸ்இன்டகிரேஷன், அதாவது டிபார்ட்மெண்ட் தேவையின் அடிப்படையில் அதை பிரிக்க வேண்டும். தரம் பிரிக்கிறது இல்ல, அதாவது டிபார்ட்மெண்ட் விங்ஸ் 2-3 துறைகளாக இப்ப இருக்கிறத இன்னும் பல துறைகளாக பிரித்து தனி ஆளுகை எல்கைகளை வரையறை செய்தால்
இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ கடந்த ஆண்டுல கூட, அதாவது 2024ல நமது பட்ஜெட் உரையின் போது, அதே மாதிரி 2021ல நடந்த பட்ஜெட்டின் போது நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் மூலமாகவே நாங்க பரிந்துரைகள் நிறைய கொடுத்திருக்கிறோம். சோ அதுல ஒரு சிலது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய பல விஷயங்கள் அக்செப்ட் பண்ணல. நிறைய விஷயங்கள், அது தேவையான விஷயங்கள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன. அது களையப்படும் பட்சத்தில் அனைத்தும் சரியாகும் என்று நம்புகிறேன். அருமை சார், அருமையா சொன்னீங்க. நீங்க ரொம்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு புஸ்தகத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த அருமையா ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்ப நிர்மலா மேடம் இருக்கிறாங்களா, இப்ப அக்ரிகல்ச்சர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு முன்னை மாதிரி மாணவர்கள் விவசாய படிப்புக்கு ஆர்வத்தோட வந்து சேர்றாங்களா, இல்ல கட்டாயத்தின்படி வந்து சேர்றாங்களா? அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபசர் யாரா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்ரிகல்ச்சர் விருப்பப்பட்டு வர்றவங்க கொஞ்சம் கம்மி தான். பயாலஜி எடுத்துட்டு டாக்டர் சீட்டு கிடைக்கலனா அடுத்த ஆப்ஷன் பார்த்தா விவசாயங்கிற மாதிரி தான் வர்றாங்க. அடுத்து இவரு சார் ஒருத்தர் சொன்ன மாதிரி அக்ரி படிச்சா ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்ட்டுக்கு போயிடலாம். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்குள்ள வந்தீங்கனாலே நீங்க ஒரு 20-30 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒரு மினிமம் நாலேஜ் அதுல இருக்கும். ஸோ வி ஆர் ஹேவிங் வாஸ்ட் ஒரு எக்ஸ்போஷரும் நாலேஜும் கிடைக்கு. அதை தாண்டி விவசாயத்துக்காகவே விரும்பி படிக்க வர்றவங்க குறைவு. ஆனா விவசாய கல்லூரிக்கு இப்ப வேலைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனாலையும், பயாலஜி படிச்சுட்டு வேற ஆப்ஷன் எதுவும் இல்லைங்கிறதுனாலையும் வரவங்க ரொம்ப அதிகம். டாக்டர், நீங்க இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ்டா ஒரு என்ஜாய் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்களா, இல்ல கட்டாயத்தின் மேல படிக்கிறாங்களா, இல்ல வேற வழி இல்லாம படிக்கிறாங்களா? சார் வர்றப்ப பேரண்ட்ஸோட கட்டாயத்துக்கு தான் நிறைய வராங்க. ஒரு 60 to 70% அந்த மாதிரி தான் வராங்க. ஆனா காலேஜோட சிச்சுவேஷன், அந்த என்வாயர்மெண்ட் பார்த்த பிறகு கண்டிப்பா எல்லா மாணவர்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சதாங்க சார் இருக்கு. காலேஜ் ரொம்ப பிடிச்சதா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் ஜெயராஜ், உங்களோட கருத்து சொல்லலாம். மேடம் டாக்டர் நிர்மலா குமாரி சொன்னதவே நானும் என்டோர்ஸ் பண்றேன். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப அக்ரி மெடிக்கலுக்கு அடுத்து அக்ரி சூஸ் பண்ணி வர்றாங்க. அவங்க அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த இதை முடிச்சுக்கிறாங்க. ஒரு கிராஜுவேஷனை முடிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க. அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் வருதோ அதில் எக்ஸல் ஆகிக்கிறாங்க. அதனால எப்பவுமே அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. எத்தனை காலேஜஸ் ஓப்பன் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க. இப்போ அன்யூஷுவலா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல தான் நிறைய ஏகப்பட்ட 28 பிரைவேட் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் இருக்குது. அப்புறம் நிறைய ஒரு 17 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இவ்வளவு அதிகமான காலேஜஸ், இவ்வளவு சின்ன ஏரியாவான தமிழ்நாடு ஸ்டேட்ல இவ்வளவு காலேஜஸ் இருக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்குது. காரணம் நம்ம மக்களுக்கு அந்த விவசாயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தான் காட்டுது. அதனால இது நம்ம கண்டிப்பா இது ஒரு 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 பாசிட்டிவ் ட்ரெண்டா தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நம்ம அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த மக்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அது தெரியாது. அது போக போக மக்களே அவங்களே மாணவர்களும் பெற்றோர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். புரிஞ்சுட்டு விவசாயத்தினுடைய பொட்டன்ஷியலை புரிஞ்சுட்டு கண்டிப்பா அதை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எங்களுடைய ஒப்பீனியன். கண்டிப்பா இது உண்டு. இட் இஸ் a successful subject area. உங்க பகிர்வுக்கு நன்றி. ஆக்சுவலா நாங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் நுழைஞ்ச டயத்தில் இட்ஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். இதெல்லாம் தொழிற்கல்விகள். ஸோ இதில் படித்தவங்களுக்கு அரசு துறை இல்லாமல் தனியார் துறையில் தொழில் முனைவோர் நிலையில் வாழ்க்கையை நகர்த்தலாம். இப்போ இத்தனை காலேஜ் நான் காலேஜ் சேர போகும்போது மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. எங்கள் அப்பா கேட்டார், என்ன ஸ்ட்ரைக் நடக்குன்னு கேட்டார். புதுசாக ஒரு காலேஜ் அன்பில் தர்மலிங்கம் காலேஜ்னு திறந்துருக்காங்க, அது திறக்கக்கூடாது, இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பையனை இங்கே சேர்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு காலேஜில் 10 காலேஜ் கூட இல்லை, இன்னைக்கு 40 காலேஜுக்கு மேலே இருக்குது. அத்தனை காலேஜிலும் பசங்க சேர்றாங்க, வெளியில் வர்றாங்க. இப்போ இன்னைக்கு துறைகள் எம்எஸ்சியில் நிறைய விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்ஜெக்ட் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அரசும் அக்ரி கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உண்டாக்கி
அவங்களுக்கு மானியம் கொடுக்குது. இன்னைக்கு லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் வந்து உழவர் சேவை மையம் சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. 1000 கடை திறக்கிறதுக்கு ஏற்பாடாக இருக்கு. 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்து அதில் வந்து மானியம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புகளும் பெருகி இருக்காங்க. வந்து மக்களுக்கு போய் சேருதா? இத்தனை செய்திகள் நீங்க பகிர்ந்தீங்கன்னா அந்த அதாவது அரசு துறை விரிவாக்கம் வந்து இறந்து விட்டது என்று ப. சிதம்பரம் பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாரு. அவரோட பீரியட்ல வந்து நிதியமைச்சராக இருக்கும்போது வேளாண் விரிவாக்கம் இந்தியாவில் இறந்து விட்டது அப்படின்ற ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு. இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸு. அது ஜூமு, டீமு, கூகுள் மீட்டு, அது இதுன்னு போட்டு 6 மணிக்கு வீசி 4 மணிக்கு வீசின்னு சொல்ல வேண்டியது 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது, 7:30 மணி வரைக்கும் இழுக்க வேண்டியது. அடுத்த நாள் திருப்பி காலையில் 9 மணிக்கு அவங்க லேடிஸ் ஸ்டாப்லாம் வர வேண்டியிருக்குது. எல்லாரும் மன உளைச்சலில் இருக்காங்க. வந்து தகவல் பத்திரிகை தகவலே வர வந்துருச்சு. மேலே வந்து ப்ரெஷர் வருது, ப்ரெஷர் வந்து அப்படியே கீழே இறக்குறாங்க. இவங்க வயல்வெளியில் போய் அவங்க வந்து விவசாய சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்படுற தொகுப்பு திட்டங்களை வந்து மக்களுக்கு கொடுத்து கணக்கு எழுதி கணக்கு நேரு பண்ணுறதுக்கே நேரமாக இருக்குது. நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். மார்ச் மாதம் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ ஃபண்டு அன்யூஸ்டாக இருக்குது, உடனே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க டார்கெட் முடிக்கணும்ன்றதுக்காக செய்வாங்க. நன்றி, உங்க பகிர்வுக்கு நன்றி. ஸோ நாம் அடுத்து ஒரு சில வினாக்களோடு நாம் இந்த காணொலியை நாம் இறுதிக்கு அழைத்து செல்லாம் என்று நினைக்கின்றேன். என் பெயர் ராஜா, திருச்சியிலிருந்து பேசுகிறேன். திரு ராஜா அவர்களே கேள்வி கேளுங்கள். மண்வளம் பற்றி ஒரு சின்ன கருத்து. இப்போ நாம வந்து எல்லாருமே பை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைக்கு போறதுனா பை கொண்டு போறோம். மாண்பு தமிழக முதல்வர் கூட மஞ்சள் பையின் விழிப்புணர்வு கொண்டு வந்தாரு. நல்ல எஃபெக்டிவா இருக்கு நம்மளுக்கு. ஆனாலும் நம்ம கிடைக்கிற பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க தானியமாகட்டும், விதைகள் ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், முக்கியமா தின்பண்டங்கள் எல்லாமே வந்து அழியாத இதுதான் கிடைக்குது. கிடைக்குது. அதனால எல்லாமே நல்ல சான்றுகள் நிறைய ஹை போஸ்ட் இருக்கனால உங்க லெவல் ஏதாவது ஏதாவது சஜஷன் கொடுக்க முடியாது பாருங்க. தாழ்மையான கருத்து. நன்றி. ப்ரொடக்ஷன்ல இருந்து வர பாலித்தீன் பேக் வந்து நம்மளால நிறுத்த முடியல. இப்ப ஆயில்னா அது வந்து பேக்டு ஆயில் வருது, அது ஃபுல்லா அந்த பாலித்தீன் கவர் தான். அதே மாதிரி தானியங்கள் நம்ம வர உளுந்துல இருந்து எல்லா தானியங்களுமே பாத்தீங்கன்னா நீட்டா அவங்க பேக் பண்ணி தான் ஃபுல்லா. ஆனா இவங்க போய் தடை பண்றாங்க, பிளாஸ்டிக் பேக் தடை பண்றோம்னு சொல்லிட்டு பெட்டிக்கடையில் இருக்கிற பொட்டலம் போடுறதுக்காக போடுற அந்த பாலித்தீன் கவருக்காகத்தான் அவங்க வந்து போய் தடை பண்றாங்களே ஒழிய இந்த ஆயில் இதெல்லாம் அப்பையில இருந்தே வந்துகிட்டே தானே இருக்கு. அப்படியே முக்கியமா ஈட்டபிள்ஸ் பிள்ளைகள் சாப்பிடுறது குர்குரி, பிஸ்கட் எல்லாமே வந்து அழியாததான் வருது. பாலித்தீன் கவர்ஸ்ல தானே வந்துட்டு இருக்கு. அதையே நிறுத்த மாட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பதிவுல கூட இன்னைக்கு சாயந்தரம் வெபினார்ல ஒரு இது சொன்னாங்க. எல்லா நம்ம சாப்பிடுற உணவு எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக், இன்க்ளூடிங் தாய்ப்பால். பிளாஸ்டிக் வந்து ஒரு கணிசமான அளவு ஒரு 0.8% சொன்னாங்க இருக்குதுங்கிறத உங்க ப்ரூஃபோட சொன்னாங்க நீங்க சாயந்தரம் கழிவு மேலாண்மை வெபினார்ல. அது கேட்கவே ஷாக்கிங்கா இருந்தது. சார் ஜோ சார், இந்த கேள்விக்கு உங்களோட பதில் நான் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட காஜ் சைஸுக்கு குறைவான அளவிலான இதை பெர்மிட் பண்றாங்க. ஏதோ அது வந்து பொல்யூஷன் ரொம்ப ஆகிறது இல்ல, பொல்யூட் ஆகிறது வந்து இந்த வெயிட் குறைந்த பாலித்தீன் கவர் தான் ரொம்ப பொல்யூட்டண்டா இருக்குது. அது இந்த நீர்நிலைகள்ல ஆக்கிரமிக்குது. தென் அனிமல்ஸ் எல்லாம் அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸோட அதை சாப்பிடுது. அதனால அனிமல்ஸுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த கேரி பேக் இருக்குது இல்லையா, அதை தான் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட இப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல முழுமையாக, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல அது டோட்டலாவே அதை கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. அது மாதிரி நீலகிரி மாவட்டத்துல கட்டுப்பாடுல இருக்குது. ஒரு சில மாவட்டங்கள்ல அது மாதிரி இருக்குது. மற்ற மாவட்டங்கள்ல அது ஃப்ரீயா தான் கிடைக்குது. அதுக்கு நான் காரணம் சொல்றேன் சார். அவங்க சுப்ரியா சாகு இருக்கும்போது நாங்க அந்த லேண்ட்ஸ்லைட் அப்போ போயிருந்தோம். கம்யூனிட்டியை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணாங்க சார். அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து டூரிசம் தான் உங்க வாழ்வாதாரம். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணாம போயிட்டீங்கன்னா நாளைக்கு தண்ணி தேங்கி நிலச்சரிவு ஏற்பட்ட உங்க வாழ்வு பாதிக்கும் போது எல்லாரும் உடனே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதே தான் வந்து ரத்னு இருக்கும்போது, ராஜேந்திர ரத்னு இருக்கும்போது கன்னியாகுமரியில் அவர் வந்து அதே ஃபாலோ பண்ண. ஏன்னா டூரிசம் இருக்க இடம், உங்களுக்கு அதை விட்டா வேற இது இல்லை அப்படிங்கிறத கம்யூனிட்டிக்கு புரிய வச்சாங்க. அதுதான் ஒரு நல்ல டெக்னிக்கா நம்ம பார்க்கணும். பட் மேடம் சொன்ன மாதிரி அந்த பேக்டு மெட்டீரியல் வருது இல்லையா,
அந்த பாலித்தீனை எப்ப கட்டுப்படுத்துறது? கவர்மெண்ட் தான் அதுக்கு ஒரு உரிய கட்டுப்பாடு கொண்டு வரணும். அது இமிடியேட்டா ஒரு பிளான் வச்சிருக்கிறதாக தெரியல. இல்ல அதுக்கு மாற்றே இல்லை சார். அதுக்கு நாம ட்ரை பண்ணி பார்த்தா ரீசைக்கிள் பண்ணுவதற்கான வழிமுறைகளை தான் சொல்லி கொடுக்கணும், வேற வழி இல்லை. இப்ப நான் பிளாஸ்டிக் இல்லாம இருக்க முடியாது நம்மளால. முடியாது. ஒரு முறையான வழியில ரீசைக்கிள் பண்ணுவதற்கு அல்லது ரீயூஸ் பண்ணுவதற்கான மாற்று வழிகளை தான் நம்ம எடுத்து. இல்ல இப்ப வந்து ஒரு தகவல் யாரும் சொன்னாங்க இல்லையா, டாஸ்மாக்ல உள்ள அந்த பியர் பாட்டிலுக்கு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னா 10 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அத மாதிரி இந்த பாலித்தீன் கவருக்கும் ஏதோ உடனே விரைவில் வருது அப்படின்னு சொல்லி நண்பர் ஜெயராஜ் சாரோ யாரோ அப்படி சொன்னாங்க, செல்வராஜ் சாரோ யாரோ சொன்னாங்க. சோ அந்த மாதிரி திட்டங்கள் வந்தால் இது வந்து ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் பேக் வாங்குறவங்க இருக்கிறாங்க, பட் மக்களுக்கு சோம்பேறித்தனம், அதை எடுத்து கொடுக்கறதுல சோம்பேறித்தனம். இல்ல அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு அதுக்கு ஒரு கிஃப்ட் அமௌண்ட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணும்போது அது பாசிபிள் தானே? எஸ் 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 சார் 19 பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணுற மாதிரி பேச முடியாது சார். இன்னைக்கு ஒரு கல்யாண மகள் போனோம்னா 1000 சேர் இருக்கு. 1000 சேர் மரத்துல செய்ய முடியுமா? ஒரு மாநாடுன்னா 10 லட்சம் சேர் போடுறேன். 10 லட்சம் சேர் பிளாஸ்டிக்ல ஈஸியா கையாள முடியுது. இப்போ இது மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள பிளாஸ்டிக் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறது இல்ல. பேக்கிங் மெட்டீரியல்ல உள்ளதான் அது வந்து கண்ட இடங்கள்ல அப்படி வீசிடுறாங்க. அதுதான் பாதிப்பை ஏற்படுத்துறது. அதை கட்டுப்படுத்தினாலே போதும். சுனாமி வந்த பிறகு மறுநாள் நான் ரீஹாபிலிட்டேஷனுக்கு நான் வந்து போறேன் நாகப்பட்டினத்துக்கு. அந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமே அந்த 50 பைசா பாக்கெட் வாட்டர் பாக்கெட் அப்ப வித்துட்டு இருந்தாங்க. அந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமே அந்த முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 டன்னுக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் ஃபுல்லா போய் அடைச்சிச்சு. அது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க விவசாயிகள்லாம். வேடிக்கை பார்க்க வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து சென்சிடைஸ் பண்ணணும் சார். நம்ம பிளாஸ்டிக் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பயன்பாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. பட் அது முறையாக எப்படி வந்து உபயோகப்படுத்துறது, ரீசைக்கிள் பண்றது, அதனுடைய பயன்பாட்டுகளை வந்து அவசியமானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம வந்து சென்சிடைஸ் பண்ணணும். அதுதான் அதாவது ரீசைக்கிளிங் தான் அதுக்கு ஒன்லி ஹோப். ஏன்னா இப்ப இந்த மாதிரி பேக்கேஜஸ் வர்றத கம்பல்சரியா இப்போ வீடுகள்ல அதை தடை பண்ணி அது வெளியே போட்டாச்சுன்னா அதுக்கு ஃபைன் போடுறது, தண்டனை கொடுக்கறது, சின்ன தண்டனைகள் கொடுக்கறது மாதிரி கொண்டு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணும்போது இப்போ சார் செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி சேருக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணும்போது அதெல்லாமே பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணும். கவர்மெண்ட் ஷுட் கம் வித் a proposal. எஸ் சார், மெடிக்கல் ஃபீல்டில் ஏகப்பட்ட பிளாஸ்டிக் யூசேஜ் இருக்கு சார். ரத்த சேவை பையில இருந்து குளுக்கோஸ் வயர் வரைக்கும் எல்லாமே பிளாக் தான். சிரிஞ்சிலிருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதெல்லாம் அவங்க எப்படி திறம்பட அவங்க வந்து மறுசுழற்சி பண்றாங்க? பயோமெடிக்கல் வேஸ்ட்ல வந்து அதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் சார். இந்த ஒரு தலைப்பில் நாம் கடந்த 3 மணி நேரம் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம், பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம், உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் நமக்கு வந்து உற்சாகம் தான் அதிகமாகிறத ஒழிய நாம் உற்சாகம் குறையவில்லை. ஆயினும் கடைசி வாய்ப்பாக யாராவது ஏதாவது ஒரு கேள்வி வினா எழுப்ப வேண்டால் அதோடு நாம் நிகழ்வை நாம் இறுதியை நோக்கி செல்வோம். கல்வியில் சீர்திருத்தம் சார். நன்றி சார். ஆரம்ப கல்வியிலிருந்து அதை நீங்க சொல்லுங்க சார். கல்வியில் சீர்திருத்தம். ஆசிரியர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் ஜெனிஃபர் ஆசிரியை அந்த அவங்க கல்வி அந்த கல்வியிலேயே வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் அந்த தோட்ட அறிவை கொடுக்கிறோம், விவசாய அறிவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால கல்வியில் நம்ம வந்து அந்த மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம பகிர்ந்து கொண்ட எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் நிர்மலா குமாரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர் டாம் சிலாஸ் அவர்கள் அதை பேசியிருக்கிறாங்க, டாக்டர் ஜெயராஜ் பேசியிருக்கிறாரு, மிஸ்டர் சுரேஷ் அதை பத்தி பேசினாங்க, வலியுறுத்தினாங்க, மிஸ்டர் செல்வராஜ் அதை பத்தி ஷேர் பண்ணாங்க. எஜுகேஷன்ங்கிறது முக்கிய இம்பார்ட்டன்ட். டாக்டர் வெள்ளைசாமி அதை பத்தி சொன்னாங்க, எஜுகேஷன் பத்தி சொன்னாங்க. டாக்டர் சிதம்பரம் ரொம்ப அழகா வந்து அந்த எஜுகேஷன் அந்த மென்டரிங்கை பத்தி பேசினாங்க. டாக்டர் ராசு அவர்கள் வந்து அதை பத்தி அற்புதமா எடுத்துரைத்தார்கள். இந்த கட்டமைப்புகள்லாம் எப்படி வந்து பயனற்று இருக்கிறது, அது எப்படி பயன்பட வைக்கணுங்கிறத பத்தி டாக்டர் ராசு அவர்கள் அதை பத்தி விவரித்தார்கள். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு காணொலி நாம் அனைவரும் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு மாற்று விதமாக ஒரு 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 சின்ன ஒரு காணொலியை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது மட்டும் ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க சார். பிபிடி மோட்ல போடுங்க. பிரசன்டேஷன் மோட்ல போடுங்க.
ஒரு ஊரையே வத்த விடாது. பனைமரம் மனுஷனுக்கு மட்டும் ஒரு வீடு, ஆனா பனைமரம் தான் பல உயிர்களுக்கு பெரு வீடு. பனைமரத்துல பறவைங்க கூடு கட்டும், கட்டின பறவைங்க பல விதைய காடா மாத்தி கட்டும். கருவேல மரமும் காடா கிடக்குது, ஆனா பனைமரமும் ஒத்தைகளை தவிக்குது. வாரி வாரி எடுக்கிற மண்ணெல்லாம் பணம் வேறால குடிச்சதுன்றத மறந்துட்டோம் நம்மளாம். இன்னைக்கு காசு கட்டி வாங்குற ஏசி காத்து அன்னைக்கு பனைமரத்தோட ஓசி காத்து தான் ஏசி காத்து. சுனாமியை தடுக்கிறதும் பனைமரம் தான், சூறாவளியை தடுக்கிறதும் பனைமரம் தான். பனைமரத்தோட வளர்ச்சியை வச்சுதான் ஒரு ஊரோட வளத்தையே கணிப்பாங்க. ஒரு அண்டா வைக்கிற இடத்துல வாங்குற பனைமரம் வேற இடத்த பிடிச்சிக்குதுன்னா அடுத்து வெட்டி கடாசுறாடு. 100க்கு மேல பயன் தர ஒரு மரத்தை சூழலுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் இல்ல? ஒரு பனைமரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பனை வெள்ளம், பதனி, கல்லு, பனஞ்சீனி, நொங்கு, பனம்பழம், பனைங்கிழங்கு, இன்னும் எவ்வளவு கைவினை பொருட்கள், எவ்வளவு திங்கிற பொருட்களை கொடுக்குது. அதற்கான நன்றி கொஞ்சமாச்சு நம்ம கிட்ட இருக்கா? பாலைவனத்துல கூட வளர்ற பனைமரம் இந்த தமிழகத்துல பட்டு போகுதுன்றது எவ்வளவு அவமானம். அடுத்த தலைமுறைக்கு சாக போகுதுன்றத புரிஞ்சு பனைமரம் வெறும் மரக்கட்டம் இல்ல, அது இயற்கையை கொடுத்த வரம்னு உணர்ந்து அனைவரும் சீர்காழமுடன் பழைய. நன்றி. இந்த ஒரு பகிர்வு இந்த நேரத்துல அந்த பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பனை மரத்தை வந்து நம்ம அதிகமா நம்ம யாருமே வந்து பயிர் செய்வதும் இல்லை, நடுவதும் இல்லை. மரம் நட்டிருக்கிறாங்க, ஆனா எத்தனை பேர் வந்து பனை மரம் நட்டிருக்காங்கன்னு கேட்டா நமக்கு வந்து அதுல விரல் விட்டு என்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த பனை மரத்துல வந்து ஒரு மரம் வந்து எத்தனை நன்மைகளை பயக்குதுன்னு பாருங்க. அது ஒரு காடு வளர்வதற்கும் அந்த பனை மரம் ஹெல்ப் பண்ணுது, தண்ணி தேங்கிறதுக்கு பனை மரம் ஹெல்ப் பண்ணுது, சுனாமியை ஸ்டாப் பண்ணுது, மண் அரிப்பை காப்பாற்றுகிறது, மண் வளத்தில் இருக்கின்ற அந்த அடிமட்ட நீர்ச்சுனைக்கு அதுக்கு வழிவகுக்கிறது. அந்த பனைமரம் வந்து உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பனங்கிழங்கு, பனங்கருப்பட்டி தின்பதற்காக, அப்புறம் விசிறி செய்வதற்காக, பனை ஓலை, பனைமட்டை தயாரிப்புகள், அப்படி போல ஒரு பனைமரம் வந்து அத்தனை பயன்பாடு தருகின்ற அந்த பனைமரம் ஆனா தமிழ்நாட்டுல பட்டு கொண்டு போயிருது, பட்டு போயிட்டு இருக்குங்கிறாங்க. சோ பேரே கற்பகத்தரு தானே. இந்த ஒரு பனைமரத்தை வந்து நம்ம நடுவதை இந்த ஒரு காணொளி முயற்சியில் நாம் எல்லாரும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இதை நம்ம கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட, நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட, உறவுகள்கிட்ட ஒப்படைக்கணும். நம்ம வந்து பனை மரத்தை வந்து ஒரு பரிசா கொண்டு போய் கொடுக்கலாம், பனைமர கண்ணை கொண்டு பரிசா கொடுத்து நட்டு வைக்க சொல்லலாம். நம்ம ஆரம்பித்தோம் என்றால் அந்த ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா அந்த வந்து இந்த நொங்குங்கிறது வந்து அற்புதமான ஒரு ஒரு உணவு. அந்த நொங்கோட உணவு அந்த ருசிக்கெல்லாம் வந்து ஈடியிலேயே இல்லாத அந்த நொங்கு தண்ணியோட அந்த நொங்கு சாப்பிட்றப்ப கிடைக்கிற ஒரு மகிழ்வு வந்து வேற எந்த பொருளையும் கிடைத்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மரம். செல்வா, நொங்குக்கு வந்து ஆங்கில பேர் என்ன? ஐஸ் ஆப்பிள். அவ்வளவு அருமையான பேர் அது, ஐஸ் ஆப்பிள். எஸ், அது மனைவிதான் சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு மேல எனக்கு தெரியாது. மனைவிதான் அதை கிளாரிஃபை பண்ணாங்க, ஐஸ் ஆப்பிள்ங்கிறது. ஸோ அற்புதமான ஒரு உணவு, அது ரசிச்சு சாப்பிட்ற ஒன்னாவது ஒரு ஃப்ரூட்ஸ்ல அது ஒண்ணு. ஓகே, தேங்க்யூ செல்வா. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. இப்பொழுது நாம் இறுதி நிகழ்வாக எனது முடிவுரையை நான் முன்மொழிகின்றேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு நல்க உதவியாயிருந்த நண்பர் சுரேஷ் அவர்களுக்கும், இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை ஊக்கப்படுத்திய திருவாளர் ஜோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, என் தாய், எனது அம்மா, அப்பா, சகோதரிகள், மனைவி, குழந்தைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைசி நேர அழைப்பை ஏற்று இன்று கலந்து கொண்ட நண்பர் செல்வராஜ் அவருக்கும், எனது கோ பிரதர் டாக்டர் ஜெயராஜ் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதையும் தாண்டி இன்று அற்புதமாக வல்லுநர்களாக கலந்து கொண்டு தன் கருத்துக்களை நல்ல முறையில் எடுத்துரைத்த டாக்டர் நிர்மலா குமார் அவர்களுக்கு எனது மனமான நன்றி. டாக்டர் டாம் பி சிலாஸ் அவர்களுக்கு மனமான நன்றி. அண்ட் மிஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு எனது மனமான நன்றி. மேலும் எனது டாக்டர் வெள்ளைசாமி அவர்களுக்கு எனது நன்றி. அண்ட் டாக்டர் ராசு அவர்களுக்கு எனது நன்றி. அண்ட் டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து தங்களது பங்களிப்பையும் ஏற்றுக்கொண்டு தனது வினாவையும் எழுப்பி உங்களது அறிவை மீண்டும் வளப்படுத்திக் கொண்டதற்கு உங்கள் பார்வையாளர் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஒரு சில வார்த்தையோடு எனது பகிர்வை நாம் முடிக்கலாம் என்று நான் நினைத்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சில பகிர்வுகள்.
இந்தியாவில் மொத்த மனிதவள பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 42 விழுக்காடுல 45 விழுக்காடுகள் வந்து விவசாயத்துல தான் மக்கள் வந்து வேலை செய்யறாங்க. அப்போ நம்ம 100 மடங்குல 100 பேர் எடுத்தா அதுல வந்து 45 பேர் வந்து விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொழில் உற்பத்தியில வந்து 27 விழுக்காடு, சேவைத்துறை ஐடி அண்ட் சர்வீசஸ் அந்த டிபார்ட்மெண்ட் 32 விழுக்காடு. அப்படி பார்த்தா கூட விவசாயத்துக்கு வந்து முதன்மை இடத்துல இருக்குது. இரண்டாவது விவசாயம் வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு வந்து 42% வந்து அது நமக்கு மக்களுக்கு தருகிறது. இது அடுத்த ஒரு பகிர்வு. உற்பத்தி துறை வந்து 14% தான் வந்து வேலைவாய்ப்பை தருகிறது. அதுக்கு கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 12% தான். அப்படி பார்க்கிற பொழுதும் விவசாயம் முன்னிலைப்படுகிறது. அங்கு நாம் வேலை வாய்ப்பும் பெறுகிறது. அப்ப மனித வளத்திற்கு முக்கிய பங்கா இருக்கிறது வந்து வேலை. அந்த வேலையை நம்ம செய்தாதான் வீட்டுக்கு கூலி கிடைக்கும். அந்த கூலி கிடைப்பதற்கு வேலைவாய்ப்பு வேண்டும். அந்த வேலைவாய்ப்பை பெருக்கி வருகின்ற ஒரு துறையாக இந்த விவசாயம் இருப்பதனால் விவசாயம் மண் வளத்தை மேம்படுத்துவது மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாங்க. அது வந்து அது மாதிரி ஒரு பகிர்வு. அடுத்து ஒரு பகிர்வா நான் உங்கள்கிட்ட என்ன பகிர விரும்புகிறேன் என்றால் தமிழ்நாட்டுக்கு வரலாமே. இப்ப இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிலைமை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. தமிழ்நாட்டிலேயும் இதே நிலைமை தான். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இதே பர்சன்டேஜ் அப்படியே தமிழ்நாட்டுல வந்து இறங்குது. ஸோ அப்படி பற்றி பாக்குறப்ப அடுத்து உலக அளவை பார்த்தாலும் அந்த தமிழ்நாட்டை பத்தி ஒரு சில புள்ளி விவரங்களை நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி விவசாயத்துறையத்துல வந்து அந்த ஜிடிபி 13 விழுக்காடுக்கு வந்து அது கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. தமிழ்நாட்டில் மக்கள் வந்து சுமார் 56% விழுக்காடு வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி வைத்து பாக்குறப்ப அங்கே நம்ம இந்தியாவை போல தமிழ்நாடும் அதே மாதிரி நேர்முகமாக விவசாயத்துக்கு பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி நம்ம கொஞ்சம் நம்ம அறிவை உயர்த்தி நம்ம உலக நாட்டில் போய் பார்த்தோம்னா உலக நாட்டில் பாக்குறப்ப உலக நாட்டுல வந்து சேவைத்துறைக்கு வந்து முதன்மை பெறுகிறது. சேவைத்துறை அதாவது சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கு வந்து 50% வந்து வேலைவாய்ப்புகள் அதுல கிடைக்குது. விவசாயத்துக்கு உலகளாவிய பங்களிப்பு விவசாயத்துக்கு வந்து 26%. அந்த உலகத்துல 26% வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் இன்வால்வ்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரங்கள் நம் கையில் இருக்கின்றது. அப்படி பார்க்கிறப்ப நாம் முதலில் மாற்ற வேண்டியது நம்மை மாற்ற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தை மாற்ற வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்தை மாற்ற வேண்டும். அதற்கடுத்து நாம் இருக்கின்ற அந்த வாழ்கின்ற அந்த ஊரை மாற்ற வேண்டும். இதுதான் நம்மளால வந்து நம்ம கை கட்டின தூரம். சோ நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். முதலில் நாம் இந்த விவசாயத்துறையை பற்றிய அறிவை வளர்த்து கொண்டு அந்த நுண் உயிர்களுக்கு எவ்வாறு நம்ம காக்க வேண்டும் என்ற அறிவை வளர்த்து கொண்டு அதற்கு நாம் முயற்சி ஈடுபடுகிற அந்த கல்வியை நாம் கையில் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு போய் சேர்க்க வேணும். அந்த பொறுப்பு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு காணொலியில நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, நாம் நமது தலைமுறையில் விவசாயத்தை நேசித்தோம், விவசாயத்தோடு வளர்ந்தோம், விவசாயிகளை நாம் கட்டி அரவணைத்திருக்கின்றோம். நமது குடும்பத்தில் குறைந்தது ஒரு விவசாயியாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் வருகின்ற தலைமுறையில் விவசாயிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பார்களா? இந்த ஒரு கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். நமது பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயத்தின் அருமையை எவ்வாறு கடத்தி செல்ல போகின்றோம். இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நம்ம வந்து மனதில் இருத்துவோம். அதற்குண்டான முயற்சியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருக்கிறீங்க. சார் வந்து ஜோ சார் ரொம்ப அற்புதமா 792 சார் 795 5வது காணொளி முடித்தும் இந்த விவசாயத்தை பற்றியும் மண் வளத்தை பற்றிய முழு பகிர்வுகள் என்ன முடிக்கல. அவ்வளோ இது கற்ப விருட்சமா இருக்குதுன்னு சொல்லி அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. சோ கண்டிப்பா இன்னும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சார் இந்த மண் வளமும் மனித வளத்துக்கு நீங்க வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 கொண்டு போங்க. அதுக்கும் வந்து புதிய வரவுகளை நம்ம வர வைத்து நம்ம அவங்கள்ட்ட நம்ம பகிர சொல்வோம். சோ நம்மளோட பொறுப்பு கடமை என்னவென்றால், நீங்க வந்து ஆசிரியரா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியரா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு மனிதவள மேம்பாடு மேலதிகாரியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த விவசாயத்தின் மகிமையை நாம் உணர்ந்தது போல் அடுத்த தலைமை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அனைத்து வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதை எடுத்து செல்ல வேண்டும். அதை வந்து நம்ம ஒன்னாவது ரெஸ்பான்சிபிலிட்டியா பொறுப்பா நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எனது தாழ்மையான கருத்துக்களாக
இங்கு நாம் அனைவருக்கும் சமர்ப்பித்து இந்த விவசாயி ஒரு மண் வளத்திற்காக மேம்படுகிற இந்த விவசாயியை பத்தி சில பொன்மொழிகள் அழகா சொல்லியிருக்காங்க. விவசாயம் செய்யும் கைப்பணியே உலகத்தின் உணவு சங்கிலியின் ஆதாரம்னு விவசாயத்தை மேற்கோள் காட்டிருக்கிறாங்க. நெல் வளம் நாட்டு வளம், நாட்டு வளம் மக்கள் வளம்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தாருக்கு அந்நியர் அல்லர் என்று திருக்குறள் சொல்லியிருக்குது. அப்படின்னு பாக்குறப்போ இந்த விவசாயியை பத்தி எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே தெரிந்த விஷயங்கள். அன்னத்தை விதைக்கும் கைகள் உலகத்திற்கு பசியருக்கும் தேவைகள் தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்ம விவசாயியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நம்ம எல்லாம் ஊருக்கு போறோம், நம்ம எல்லாம் முக்காசி பேர் இப்போ நம்ம ஊர்களுக்கு நம்ம சொந்த வாகனத்திலே செல்ல நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போறப்ப ஆன் த வே எத்தனையோ விவசாய பண்ணைகள் இருக்கிறத, எத்தனையோ விவசாயிகள் ரோட்டோரமா சின்ன கடையை போட்டு அவன் அந்த நிலத்துல விளைஞ்ச விளைச்சல ஒரு சின்ன ஒரு மேஜை போட்டு வித்துட்டு இருப்பான். நம்ம அங்க போய் வாங்குறோமா இல்லையா, அது ஒரு சின்ன கேள்வி. நம்ம ஒரு சூப்பர் ஸ்டோர் போறோம், பழமுதிர் சோலைன்னு போயிட்டு நம்ம பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நம்ம ஒரு மணி நேரம் வண்டி எடுத்துட்டு டிராவல் பண்ணாக்க இந்த ஊர்களுக்கு போயிடலாம். ஊர்கள்ல போயிட்டு அந்த விவசாயி நல்ல ஒரு பணம் பார்க்கட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எத்தனை பேர் போய் நம்ம விவசாயி வைத்திருக்கிற அந்த மேசையில போட்டுக்கிற அந்த பொருட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறோம். அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வழிவகுக்கும். அந்த விவசாயியோட நான் பார்த்திருக்கிறேன். நானும் எங்க அப்பா ஒரு விவசாயி விளைஞ்ச ஒரு வாழைப்பழ தாரை வித்தாங்க. வித்தப்போ அவங்க ஒரு சீப்பு பழம் எவ்வளவுன்னு எங்க அப்பா கேட்டாரு. அந்த பொண்ணு அந்த பாட்டிமா 24 ரூபான்னாங்க. எங்க அப்பா எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர்னால அது 22 ரூபான்னு பேரம் பேசினாரு. நான் என்னப்பா அந்த பாட்டி வெயில்ல உட்காந்துட்டு இருக்காங்கப்பா, அவங்கள்ட்ட போய் நீங்க பேரம் பேசுறீங்களப்பா சொல்லி, பாட்டி எவ்வளவு பாட்டி அந்த வாழைப்பழம் சீப்பு 24 ரூபான்னாங்க. எங்க அப்பாட்ட நான் சம்பாதிக்கல அப்ப இருந்தாலும் அப்பா காசை வாங்கி 25 ரூபா வாங்கி அந்த பாட்டிகளை கொடுத்தேன். அந்த பாட்டி சொன்ன காசு 24 ரூபா, நான் கொடுத்த காசு 25 ரூபா. அந்த 1 ரூபா கூட கொடுத்தப்ப அந்த பாட்டி சிரித்த அந்த புன்னகை இன்றும் என் மனதில் இருக்கிறது. நான் அப்படிப்பட்ட அந்த புன்னகையை நானும் என் சகோதரியுமே இந்த ஒரு காரியத்தை பண்ணிக்கிறோம். ஒரு இடத்துல போய் நாங்க பேரம் பேசாம அந்த ஒரு பழ சீப்பு வாங்குறப்ப 25 ரூபாய்க்கு 30 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். அப்ப அவங்க எங்களை பார்த்த ஒரு நன்றி உணர்ச்சியோட ஒரு பார்வை அது அந்த மாற்றத்தை கொடுத்துருக்குது. அந்த ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுத்துறப்ப நமக்கு மகிழ்ச்சி, அது ஈடு செய்ய முடியாத மகிழ்ச்சி. நான் போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. அந்த ஒரு வயசான ஒரு பாட்டி, அந்த விவசாயி அவனை மகிழ்வித்து பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அது இறைவனை பார்க்கின்ற ஒரு செயலை நமக்கு காண்பிக்கின்றது. சோ அந்த ஏழையின் சிரிப்பில் நாம் இறைவனை காண்போம் என்கின்ற இந்த கருத்தை பதிவு செய்து நாம் அனைவரும் விவசாயத்தை மதிப்போம், விவசாயியை நேசிப்போம். சென்று விவசாயியிடம் பேரம் பேசாமல் அவன் சொல்ற விலைக்கு நாம் பொருட்களை வாங்கி வரலாம் என்கின்ற அந்த ஒரு விருப்பத்தையும் வேண்டுகோளையும் பணிவன்போடு இந்த சபையில் நான் சமர்ப்பித்து இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய திருவாளர் ஜோ அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் கலந்து நண்பர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் நன்றி செலுத்தி நன்றியோடு இந்த காணொலியை இனிதாக நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இதுவரை மண் வளமும் மனித வளமும் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. அருமையான கலந்துரையாடல். இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய திரு ரெக்ஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் ஏ நிர்மலகுமாரி, டாக்டர் டாம்பி சைலஸ், ப்ரொஃபசர் டாக்டர் ஜெயராஜ், திரு ராசு, திரு சிதம்பரம், திரு செல்வராஜ், டாக்டர் வெள்ளைசாமி, திரு சுரேஷ் மரியசெல்வம் மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம்.